அதுதான் ஊசி எடுத்து வச்சுக்கிறார் எல்லா விசக்கிருமிகளையும் அழிக்கிறாரு. இவ்வளோ காலம் சுத்தமாக அரசியல் செய்தவங்களை பற்றி கேட்குறாங்க. இல்லை போய் ஓட்டு போடுறவன்ட்டு லைனில் காவல் நின்று போட்டுட்டு வர்றது அவங்கள நீங்கள் போய் கோட்டையில் அமர்ந்திருந்து உங்களோட குடும்பங்களை ஜாலியாக வச்சுருங்க. அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கு ஒரு மனுஷன் தட்டுதான் நான் தெரிஞ்ச இடம் ஓட்டு கேட்குறதுலேருந்து மக்கள்கிட்ட பிரச்சனை பார்க்குறதுலேருந்து பார்லிமெண்ட்டில் போய் சண்டை போடுறதுலேருந்து எத்தனையோ செய்து பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி கேட்குறக்கு ஒரு இருக்க இயலாது. அவங்களுக்கு சம்பதி கொண்டு வைங்க. வணக்கம் ஜஸ்ட் என்ன இவர் ஜஸ்டின் பிள்ளையாரப்பா சொல்லுங்க. அதேங்க என்ன கதையாம இருக்கிறீங்க? இல்லைண்ணா நான் வேலையா நினைக்கிறேன், என்ன இறக்கி விடுங்க. வேற யாரும் உங்களை அப்படி எல்லாம் இறக்கி இயலாது. நீங்க எல்லாம் கருத்து கதைக்கணும். நான் ஒரு கருத்தை துவக்கி விட்டுருக்கேன். அப்புறம் என்ன அதுக்கு ஸ்னேக் பாவை கண்டினியூ பண்றான். சரி, அப்ப சின்னைக்கு பாவாட்டி ஒப்படைச்சிட்டு போங்க. அவர் கதைச்சு கொண்டு வர நீங்க கதைக்கணும். நீங்க கதைச்சதான் நாங்களும் பின்னால வரும். நான் தானே சொல்லிட்டேனே ஆரம்பத்துல வந்தோடனே எனக்கு தெரியும் தானே அந்த பொம்பளை அண்டைக்கு ஒரு பிரச்சனை பட்டு அவட ஐயாண்ட காசு தேவையான்னு கேட்டா போலயே எனக்கு தெரியும் இங்கே ஏதோ வில்லண்டாம இருக்காண்டு. இப்போ இன்றைக்கு 10 லட்சம் 20 லட்சம் எவ்வளவு காசை கொடுத்தானாலும் அந்த அவர் சொல்ற 30,000 ரூபா கொடுத்தாண்டு இதுகளுக்கு எல்லாம் அவங்க அவ்வளவு கொடுக்க மாட்டாங்களோ. 1 லட்சத்தை கொடுத்துட்டு பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா வந்திருக்கீங்க. இதுகளுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுக்க வேண்டி வந்திருக்கோம் நினைக்கிறீங்களோ? சொல்றாங்க. அது அவ்வளவுக்கு வேல்யூ ஆக்கலாம் இருக்கு. அது சும்மா அவ்வளவுக்குவே வேல்யூ வேண்டாம். ஒரு சில இல்ல 10,000 ரூபா பின்னால 2 சைவரை போட்டு சொல்றாங்க. அவதூறு பெறப்போன கணக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அது தெரியும் தானே. வாங்க உங்களுக்கு 10,000 ரூபா என்ன தரம், நீங்க எங்கட கட்சியில உங்களுக்கு ஒரு சீட் ஒன்று எடுத்து தரோம்னு சொல்லியிருப்பாங்க. 5,000 ரூபாய்க்கு போல கத்துறாக்கு இப்ப 1 லட்சத்தை கொடுத்தா அதை ஓடி வந்துருந்தானே. ஓடி வந்து கத்து தானே சும்மா பிடிச்சி 2 வார்த்தை ஏசி போட்டு போறதுக்கு பொம்பளைகளுக்கு தெரியும் தானே சொல்லி அதவே நாங்க பெண்மையா கண்டிக்கிறேன். பொம்பளைகளுக்கு கணக்க பொம்பளையல் எங்களை கோவிச்சிடுவோம். நாங்க சொன்னாலுதான் சொல்றோம். அந்த பொம்பளைய மட்டும் சொல்லுங்க. ஓகே. இந்த மற்ற பொம்பளைய கோவிச்சிடுவோம். மேல அவாவே அதுல ஒத்துக்கொள்றதானே. என்னவா அவாவே அதுல ஒத்துக்கொள்றதானே. தன்னை 2 கட்சி கேட்டது நான் அப்படி இருந்து மக்களுக்கு உதவி செய்யணும் சம்பந்தனான். அதான் முதலே சொல்லிட்டேன். அந்த 2 கட்சியும் அந்த ஒரு கட்சி 10 லட்சம் தரணும்னு கேட்டு மற்றது அது உங்களுக்கு இல்லதானே தெரியும். இது நாங்கள் ஒரு வீடியோ பாக்கல ரைட். அதை வச்சே நாங்க விளங்கி கொண்டு என்ன நடந்துருக்கு. இப்போ வீடியோல பாக்கவே தெரியுதானே ஏதோ உள்ளுக்குள்ள காசு அப்படியே தெரியுது என்ன அப்பாண்டவ. இதுக்கு கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு சாட்சி வந்தானா இப்போ அப்படியே விழுத்தலாமா கீழே யாராவது குடுக்கறவன் சாட்சி வச்சு கொடுப்பானா? இல்ல எடுக்கிறான் உள்ளால. இப்ப பார்க்க போனா நீங்கள் கோயம்புத்தூர்ல கேட்டாக ஏகப்பட்ட இடங்களை கேட்டாக அப்படிதான் போகும். அந்த கார் மாதிரி தானோ கதையும். காமெடியா போச்சா இன்னைக்கு? சந்தோஷமான நியூஸ் கதைக்க வேண்டிய இடத்துல இந்த காமெடி கதை கதைக்க வேண்டியா கிடக்கு. வாழ்க்கைன்றது ஏற்ற முழக்கம் தானே. சந்தோஷம் மட்டும் வேற இப்படியும் சதீஷ் என்ன போட்டு 2 காண இல்ல. சந்தோஷத்தை கொண்டாட இன்னும் வேற இல்லையா? நாளைய தான் ஒரு சந்தோஷம் இன்றைக்கு பேட்டியில பாத்தீங்களா அந்த வீடியோ சைசன பேட்டி? நல்ல சந்தோஷமா நினைக்கிறேன். அப்படியே தெரியுது. தெரியுது அளவுல கவலையில இருந்தது. திலீப்பண்ணா வந்தா கூட நான் வந்துடுவார். சதீஷ் அண்ணா என்ன எல்லாரும் சத்தம் போட அவனுண்டா கதைப்பீங்களா நம்பிக்கையில நிக்கணும். எல்லாரும் எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. டார்வின் நிக்குது, ரவி என்ன நிக்கிற, நம்மட தளபதி திலீப் அண்ணா நிக்குது. திலீப் அண்ணா இல்ல அது அவதான் நிக்கிறா. சந்திரண்ணா வணக்கம். சந்திரண்ணா இல்ல ராஜியக்கா போட்டிருக்கா ஸ்டாப் சந்திரன். பெண்களா வணக்கம். பெண்கள் தான் மைக் எடுத்து காய்ச்சி விட்டுருக்கா. இதுதான் காய்ச்சினாங்க. வணக்கம். பெண்கள்ல ஒரு ஆள். வணக்கம் ரவி அண்ணா. என்ன எப்படி வேலையில நிக்கிறீங்களா? வேலை தாங்கண்ணா. என்ன கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவ காய்ச்ச கதையில வந்தாங்க. நீங்களானே காசு கொடுத்தேன்னு கேள்விப்பட்டேன்.
நானும் ஒரு 5000 ரூபா கொடுத்த நாங்கள அந்த 5000 பண்ணிட்டு தான் மைக்க பண்ணி காய்ச்சி நிக்கிறோம். நல்ல வடிவா கூவிட்டு போனவா. அதான் கூவலண்டா அப்படி கூவல். என்ன செய்யறாங்கடா ஊசிக்காண்டி கூவ வேண்டிய கூவலே யாருக்காண்டி கூறா மொத்த தனியா பார்க்க வேணும். சைக்கிள் அது தேப்ப ஊசிக்காண்டி கூவி இருந்தா அப்படி சொல்லுவீங்களா? அந்த அக்கா அந்த மாதிரி கதைக்கிறான் இருப்பீங்க. அது நியாயமான கூவல், இது அநியாயமான கூவல் இல்ல. அது கூவலுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. சரியா சொன்னீங்க சினேக் பாபு. பொறுங்க நான் பாறை அரிப்பேன் உங்களுக்கு பெருவே அரிப்பேன் பொறுங்க சொல்ற கதை என்ன வித்தியாசம்? ஊசியில கூவி இருந்தா அது நியாயமான கூவல், அது அநியாயமான. யாரை கூப்பிட போறீங்க? பாறை அரில கீழே நிக்கிறேன். எங்கட புளியாண்டி ஐயா வந்தானே இல்ல வடிவா விளக்கம் சொல்லுவேரா? நான் வார அறிண்டி வாங்க கும்பிடுறேன் சாமி மேலே. அவா பறவை முனியம்பாவா எல்லாரையும் சொல்லக்கூடாது. அவன் பறவை முனியம்மா. முனியம்மா ஆனா விடிய 3 முட்டை சரி குடிச்சிருப்பா என்ன கத்துறாக்கா முட்டை தான் குடிச்சிருப்பான்னு நம்புறீங்களா? கட்டாயம் அப்படி பேசணும்னு சொன்னாங்க. நீங்க முட்டை தான் குடிச்சிருப்பான்னு நம்புறீங்களோன்னு கேக்குறேன். நீங்கள் என்ன இருக்குமென்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்கள் என்ன இருக்குமென்னு நினைக்கிறீங்க? ஏதாவது பச்சை இலைகள் எடுத்துக்கிறது மூலிகளை ஏதாவது சாப்பிட்டு இருப்பா சில நேரம். மூலிகள் சாப்பிட்டா தானுங்க நல்லா இருக்கு முட்டையை விட. உஷாரா கதைக்கலாம். மூலிகைண்டா உஷாரா கதைக்கலாம். ஆயுர்வேத வைத்தியம் தெரியும் தான் உங்களுக்கு. முட்டை குடிச்சா கொஞ்சம் மண்டைகளும் வேலை செய்யும். இப்படியான வேலைகள் செய்ய மாட்டாங்க. ஆயுர்வேதம் போயிருக்கு. ஆயுர்வேதம்னா இப்படி கதைக்கும். மூலிகை 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 நான் அப்படித்தான் நினைக்கிறேன். மூலிகை தான் போயிருக்கணும். அது இருந்தாலும் முதலே போனது நல்ல மண்ணா. இதெல்லாம் கரை அண்ணா. கரைன்றது பட்டு எங்கட தளத்திலே இருந்து நேற்று நல்ல உண்மைதான் உண்மைதான். இப்பதான் தெரியுது அவர் கனவேருக்கு போன் எடுத்து கணக்கையெல்லாம் ட்ரை பண்ணி இருக்கிறாரு. என்ன ஓமண்ணா உண்மைதான். நான் எனக்கு அது அவரு நான் பெருசா இது இல்லை தானே. நான் வேற ஒரு இதுக்காக தான் அவரை கண்ட்ராக்ட் பண்ணேன்னா நான் அதுலயே எனக்கு சில விஷயங்கள் சரியா படையில நான் அதுக்கு பிறகு அவரோட கண்ட்ராக்ட் பண்ற விட்டுட்டேன். பிறகு சில நேரம் அட்வைஸ் இதுன்னு சொல்லி அதுகளுக்கு எடுக்கிறேன்னா நான் அதுக்கு நேத்தியோட நேற்று கனவேர் சொல்லி போன் பண்ணி இப்படி கதைச்சவர் இப்படி கதைச்சவர் இப்ப இங்க போனுக்குள்ளால நியூஸ் அனுப்பிங்க. ஆமா உண்மைதான். இப்படி இருக்கவே கூடாது. சி என்ன செய்ய முடியா நாக்கள? நான் நேற்றையோடைய தொடர்பெல்லாம் கட் பண்ணிட்டேன். முதல்ல ஒரு தேவை ஒன்று வச்சிருந்தேன் நம்பர் உண்டு. அது பிரச்சனை இல்லைன்னா தெரியும். அது ஊசி வர போகுது வேற வந்துட்டு தானே நீ குத்தி இதெல்லாம் எடுத்தேன். நான் வேற சொல்லுங்க. மெயினான பிரச்சனை என்னன்னு சொன்னா இவங்களுக்கு பொறுக்கல. இப்ப என்னண்டா இவங்க பார்த்தது கட்சிகள் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டு தானே தாங்களுக்கு மட்டும்தான் போட்டி. இப்ப ருசி கட்சியை உள்ள விட்டா தங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லித்தான் இப்ப ஒரு கொஞ்சம் காசை ஒரு 5000 காசை போட்டு கொண்டே கதைக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன் நானும். மூசிக்கு இப்பதான் அவைக்கு பிரச்சனை உருவாகுது. இவ்வளவு நாளும் பிரச்சனை. அதான் கொஞ்சம் சொல்லி கொண்டு இருந்தாங்க பக்கத்துல குடியார தளத்துல ஊசி அவுட், சாவச்சேரியில ஊசி அவுட். இப்ப ரிவெஞ்ச் எடுக்குது பார்க்க சொல்லுங்க. இனிதான் ஊசி ரிவெஞ்ச் எடுக்க போதும். ரிவெஞ்ச் எடுத்து காட்டணுமாண்ணா கட்டாயம். பண்ணி மைந்தா தளத்தை மூடி அவன் மூட மாட்டானே. அது மனுஷன் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை திருப்பி கொண்டு வந்து
ஊசிக்குள்ள என்னத்தை விட்டு அடிக்கலாம்? காத்து தான் நல்ல போடும். கஞ்சா அண்ணா பறக்கு வாட்டர் அடிச்சா என்ன ஊசிக்க விட்டு பறக்கு உடனே முடியும். அது புல்லுகள் எல்லாம் செத்து போயிடும் ஐயா. அது நுப்பாடி போட்டாங்க இறக்கலாம் பண்ண மாட்டேன். இப்ப இருக்கா பறக்கு வாட்டர்? இப்ப இல்லையா நான் நுப்பாடிட்டாங்களா? அது இப்ப 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நுப்பாடிட்டாங்க பறக்கு வாட்டர். தெரியுமா தமிழோசனே பறக்கு வாட்டர்டா என்னண்டு? தெரியாது எனக்கு, என்ன சொல்லுங்க. புல்லு கடிக்கிற மாதிரி இருந்து எல்லாம் சரி. புல்லு இருந்த நீர் மண் புல்லு புழு மண்புழு ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் நிப்பாட்டினவங்க. அதை அடிச்சா அப்புறம் என்ன மஞ்சரி தானே. ஓமண்ணா அது சரி. அதான் மண்புழு சாகுதுன்றா ரீசன். அது எல்லாமே செத்துருமாண்ணா. என்ன குடிச்சாலும் சரி, ஆக்கள் குடிச்சாலும் அதை காப்பாத்துற கஷ்டம் பறக்கு வாட்டர். யாரையா அந்த மருந்தை நாட்டுக்கு ரக்கினாள்? இவங்க மைந்ததான் வேற யார்? அவன் தான் நாட்டை அழிக்கணும் முடிச்சு. எங்கட பக்கம் இல்ல, சிங்கள பக்கம் அழியும் தானே. அதால எல்லா இடமும் தான் முள்ளிடம் தான் வந்து அப்படி ரக்கேக்காவே எங்களை தானே பார்த்து ரக்குவினம்டா. இப்ப அங்க அவைய பக்கம் அழிவு தானே ரக்கி இருக்க மாட்டோம் ஒன்று. அவன் பொதுவா எல்லாத்துக்கும் தான் இல்ல இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுதானே, அப்படி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுதானே இப்ப கிளச்சது மக்கள் எல்லாம் சேர்ந்து. மச்சிருந்தா சிக்கல் அண்டு அந்த ஊட்டமொன்று வாங்கினான் சீனாலே இருந்தப்பா. எதுனா சீனாலே இந்த ஒரு உரம் இதை சொல்றீங்களோ? யூரியாவை சொல்றீங்களோ? ஏதோ ஒரு உரம் ஒன்று ரக்குறேன் பிரச்சனை நடந்துருந்தே இல்லை. யூரியா இந்தியாவில இருந்து உள்ள வந்தது. யூரியா டிஸ்கவரினா இந்தியன். இப்ப கடைசியா ஒரு கப்பல் 2 கப்பல் ஏதோ திருப்பி அந்த காசு எல்லாம் கட்டுவோம் பண்ணி பிரச்சனை வந்தது. அந்த டாலர் பிரச்சனைக்கியா? அவ ஹோதாட்டி அந்த பிரச்சனை. ரைட், ஓகே ஓகே ஓகே. அது என்ன விடம் தெரியாது. அது போட்டா மண்ணே தெரியா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் விரைய இல்லை நினைக்கிறேன். அரசாங்கம் ரக்கே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நட்டகர் என்ன வேணும் உங்களுக்கு? சரி சரி. யூரியா மட்டும் இல்ல தானே, நிறைய கப்பல் நின்றது. எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், எல்லாம் கலவரங்கள் எல்லாம். வீடுகள் எரிகிறது, உள்ள பூந்து அடிக்கிறது, பார்லிமெண்ட்டுக்குள்ள பூந்தது. அதுக்குள்ள பாத்தீங்களா அந்த காசெல்லாம் எப்படி பதுக்கி வச்சிருந்தாங்க பாராளுமன்றம். எல்லாம் 5000 ரூபா காட்டு. பாராளுமன்றம் இல்ல, ஜனாதிபதி மாளிகை. ஜனாதிபதி மாளிகை. அதுக்கு பின்னுக்கு நிலக்குள் சுரங்கத்தால தான், அந்த பின்பக்கத்தால தான் அவள் ஓடி இருக்கு. என்னண்டு அப்படியே மட்டும் இருக்கா? அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் அதுக்குள்ள அப்படி இருக்குன்னு தெரியும். ஜனாதிபதி மாளிகையில அப்படி ஒரு இது இடம் இருக்குன்னு நார்மலா வச்சிருப்பாங்கல்ல பாதுகாப்பு காண்டி. ஊசிக்கு கிடைக்கல அவனு சொல்லி இப்போ சொல்லி தான் பண்ணின்னு சொல்றேன். என்ன கிடைக்கல? இல்ல எங்களுக்கு ஊசிக்கு கிடைக்கல அவன் போகணும்னு சொல்லி அங்க பண்டி கூவுதான். அது கூவட்டுங்க, அதையே நான் கண்டுக்குவான். எங்களுக்கு கிடைக்க மாட்டேன், எங்களுக்கு தெரியும். இந்தியால பக்கங்கள் என்ன மாதிரி என்ன கிளிநொச்சி சைடுகள் கிடைக்க மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த பேர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனையோட தொடர்புடையது எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன். என்ன டவுன்லோட் பண்ணா அந்த முதல் கோப்பி என்று வேற கேளுங்க. சதீசன்னாவே அவர் நல்ல பேருக்கு மாத்திட்டார், சைனீஸ்ல இருந்தா. தண்டி ஒரிஜினல் பேர்ல வந்துட்டார். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். நல்ல சந்தோஷமா நிக்கிற மாதிரி கிடந்தது. நான் போயிட்டிய பாக்க அதே பாத்துட்டீங்க இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க தெரியும். பார்த்துட்டு சதீசனா வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனைடா, இப்ப முதலாவது பிறப்பு சர்டிபிகேட் பற்றி அறிவித்திருக்குது. அடுத்தது 25% பெண்கள் பிரச்சனை, சைன் பிரச்சனைன்னு சொல்லி எல்லா விதத்திலையும் கேஸ் போயிருக்குது. நாளைக்கு பின்னேறம் வரையும் தான் தெரியும் அது முழுமையான இது எது எது ஏற்றுக்கொள்றப்ப. முதலாவது பிறப்பு சான்றிதழ் கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதை ஏற்றுக்கொண்டாச்சு தானே பிறப்பு சான்றிதழ். மற்றதெல்லாம் தெரியா? மற்றதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும். சீக்கிரம்னா போய் அதை சாட்டி கொண்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு ஓகே தானே, பிறப்பு சான்றிதழ் வந்தா ஓகே தானே.
எங்களை வந்து இப்ப முக்கியமா எங்க தென்மராட்சி பகுதி எல்லாம் வந்து பிரபஞ்ச ஒரிஜினல் வைக்கலன்னு தானே உங்களுடைய எல்லாம் அதுதானே. இப்ப நாங்கள் ஒரிஜினல் கொடுத்தா சரி. சாவச்சேரி வந்துடும் எங்களுக்கு. அப்புறம் என்ன? சதீஷண்ணா அந்த ரெண்டை கதைச்ச அந்த இதை பார்த்தனீங்களோ? அது அவன் பிரச்சனை நாங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. அவ வந்து முதலாவது இபிடிபிக்குள்ள இருந்து ஒரு அதுல இருந்து குளறுபடி செய்து இபிடிபி மிரட்டல் விட்டு விலகி பெண் தமிழரசு கட்சிக்குள்ள போய் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து குளறுபடி செய்து அவங்களும் படி கட்டி விட்டாங்க. நாங்கள் சதீஷண்ணா இதை முதல்ல சொல்லிட்டோம். அவ எல்லாரும் எடுத்தாலும் கிடையாது. அவ வந்து ஒரு டாக்டர் இந்த தனக்கு நடந்த அநீதியை பற்றி தெரிவிக்கணும் என்று சாவச்சேரி தேடி வந்த ஆள். அவ சாவச்சேரி தேடி வந்து தனக்கு இந்த கட்சிகளால அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் எல்லாம் வந்துட்டு அதுல முதலாவது தான் நான் பார்த்தேன். அப்ப அவ ஒரு சந்தர்ப்பவாதியில வந்து பயன்படுத்த வந்துக்கிறேன் அவங்களோட டாக்டரை. அந்த சந்தர்ப்பங்களை வந்து அவாக்கு நான் முதலே ஒருக்கா போன் எடுத்து சொன்னேன்னா இப்ப எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இதை நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதில் கேஸ் எல்லாம் சேர்ந்து கேஸ் போட போறாங்க. அப்புறம் கேஸ் இதை பார்த்து தான் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் இல்லை. இப்ப இவா வந்து ஒரு பெரிய ஒரு இவா பற்றி நாங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு மீடியால கொடுக்க தெரியாமலே இல்லை. இவாவை நாங்கள் பெருசாக்க கூடாது. இவா அந்த பேச்சு ஒரு 2-3 நாளுக்கு காணாம போயிடும். அவ என்னென்ன செய்தான்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தானே. அது மக்கள் அதுகள் வந்து தெரியப்படுத்தணும். ஆனா இவா பற்றி நாங்கள் தனிப்பட்ட முறையில கொடுக்க போனா இப்ப இந்த இவா வந்து தூக்கி வச்சு பந்தாடுறது கொஞ்சம் ஆக்கள் இருக்குங்க. வேற எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க அன்னைக்கு? இப்ப எங்களுக்கு இந்த விஷயம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை 133 முறைப்பாடுகளை வந்து பேசி பறஞ்சு ஏற்றுக்கொண்டதுக்குள்ளேயே எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இதழ் வந்துட்டு. ஏன்டா அந்த 47 மனுக்கள் மீதான் செவ்வாய்க்கிழமை விசாரணை நடந்தது. அந்த புத்தளம் பகுதி கல்பெட்டு பகுதியில் அந்த பகுதியில் நடந்தது. அப்போ இன்றைய 2 மணி அளவில் இந்த தகவல் வந்துட்டு நீதிமன்றத்தில் இருந்த அனைத்து ஆவணங்களும் வந்து நீ சட்டமாதிபர் ஊடாக தேர்தல் திணைக்கிறதுக்கு போய் தேர்தல் திணைக்களம் அங்கிருந்து நீ இந்த மாவட்ட தேர்தல் திணைக்களங்களுக்கு அறிவிக்கக்குள்ள நாளைக்கு செல்லுதோ நாளைக்கு செல்லுதோ தெரியாது. ஆனா இந்த வீக்குள்ள முடிஞ்சிடும். இந்த இதுக்குள்ள முடிஞ்சிடும். எப்படியும் ஒரு நாளைக்கு பின்னேறும் அல்லது வெள்ளிக்கிழமைக்குள்ள ஃபுல்லா பப்ளிக் ஆயிடும். நல்ல விஷயம். ஆளோட ஆள் அங்க நிக்கிது வேலை இல்லாத அதை பார்த்துக்கொண்டான் இருக்கிறார். அதை முடியத்தானே வேறு வேற என்ன ஆள் வந்து இப்ப எனக்கு என்னன்னு சொன்னால் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கொண்டு பார்லிமெண்ட் இது இந்த குரல் பதிவு பிரச்சனைக்கும் முறைப்பாடு செஞ்சிருக்கிறேன். எந்த குரல்? அவர் 8 நாள் பார்லிமெண்ட்ல கதைக்கலாம். ஆனா வெளியில வராது. அந்த பிரச்சனையை பார்த்துக்கொண்டு ஆள் அநேகமா 11ஆம் தேதி இந்தியாவில வந்து நிக்கி வருமாள். ஆனா அது நாள் காணும் அது எங்களுக்கு எங்களுக்கு காணும். எங்களுக்கு இந்த இவங்க இந்த சித்திரை சிங்கள புத்தாண்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் தேர்தல் வந்து களை கட்டும். அது வரையும் நோமலா தான் போய்கொண்டிருக்கும். இப்ப எங்கட வந்து இப்ப நாளைக்கு எல்லாம் இது பண்ணிட்டு முடிச்சுன்னா அப்புறம் நாங்கள் தொடங்கிடுவோம் தானே. வந்து தலைவரை கொண்டு ஒரு ஏரியாவுக்குள்ள எங்க காட்டுறதான் மிச்ச வேலை. ஓகே, அது கட்டாயம் செய்யணும். திலீப்பண்ண வந்தாரா? திலீப்பண்ண சொல்லி போட்டு போட்டார். நீங்க வேற பெற மாட்டாரா? திலீப்பண்ண இல்ல. இங்க நிக்கிறாரா? அங்க நிக்கிறாரா? தெரிஞ்சோண்டு கேக்குறீங்க. நான் அதை மறந்து வர பிறகு நான் வந்தது தர்மி சொல்லிக்கா நான் வந்தது. என்ன எல்லாம் ரெடியாட்டாம தர்மி? என்னது? ஓம் ஓம் ஓம். அப்ப நாளை வந்துருவேன். நாளைக்கு இல்ல, நாளைக்கு பிசினஸ பார்த்துட்டு நாளைக்கு தான் வருவேன்.
கரோக்கே நினைக்கிறேன். ஓ முடிஞ்சு நினைக்கிறேன். நான் வெளில நடுக்க கராச்சியில் நிற்கிறேன்றவர் என்ன கதைக்கு இல்லையா பிஸியா நிற்கிறார். அந்த அவர்கிட்ட ஃப்ரெண்டாக்களோட நிற்கிறேன். நான் கதைச்சேனா ஆ ஆமாம். இப்போ டின்னர் எடுத்துட்டு இருக்கிற போல ஹோட்டல்ல எங்கேயோ அதை முடிச்சு தாங்க கதைப்பேன். ரைசனா அப்போ அங்கே பிரச்சாரம் எல்லாம் தொடங்குது. இப்போ எங்களுக்கு உத்தியோகபூர்வமா அந்த இப்போ எல்லாம் வந்து எங்களுக்கு இது வந்துட்டுன்னு தெரியுது. உத்தியோகபூர்வமா நாளைக்கு இல்லை நாளைக்கு அறிவிச்சா பிறகு தான் நாங்கள் அதை இது பண்ணுவோம். சாவச்சேரி எங்கட ஏரியா தானே இறங்கி வேலை செய்யும். ஓ சைசன்னாவோட வெற்றி இல்ல அமுக வெற்றி அடையணும். ஆமா ஓ அதுக்கு நிச்சயமா. எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. வணக்கம் சாய்தனா காய்ச்சல் நான் கொஞ்சம் இந்த வெளியில் வானம் கொண்டு வந்தேன்னா வெளியில் நிற்கிறேன். கடையில் சாப்பிட விட்டு நான் கொஞ்சம் செல்ல காய்க்கிறேன்னா நான் இப்போ சும்மா கீழே கேட்டுருக்கேண்ணா. இல்லை சாய்தனா வழங்க தானே போறீங்க என்னன்னா வந்து நிக்க நீங்க இப்படி வந்துட்டு போனா கோவிச்சுட்டு வேற இல்ல. ஸ்நாக் பாவு காணையில ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க. கதைங்க கதைங்க. என்ன மாதிரி என்னங்கோ நிஷானா கிடைக்கலாம் ஒன்றும் கத்த யா வெங்காயம் காய்ச்சி ஒன்று தான் மெட்டீரியல் காய்க்க விட்டுட்டு பார்த்து வந்துக்கிறோம். கதைங்க நிஷானா வணக்கம். சொல்லுங்க தமிழன். ஓம் சதீஷனா இன்றைக்கு உங்களை பார்த்து நாங்கள் யூடியூப்ல நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க போல. ஓ நாங்களும் நாலு நாளாக வெயிட்டிங்கில் இருந்தோம். 4 நாள் வெயிட்டிங்கில் இருந்தோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் அதை இருந்தது 2 மணியோட இந்த இதில் எங்களுக்கு கிடைச்சது. வந்து அதை உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிச்சா பிறகுதான் நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் தொடங்குவோம். மதியானம் லைஃபுக்கு ஜெகதாஸ் வந்தது. ஓ வந்தவரோ நீங்க தான் பெரிய இல்லை. இல்ல அது ஒரு பிரச்சனை. நேற்று இந்த முன்னுக்கு முகப்பில் படம் மாத்தின பிரச்சனையில செட்டிங்களை கிண்டி விட்டாங்க. அது எல்லாம் இதுக்குள்ள வரையலாம் போயிட்டு பேருந்து அந்த யூடியூப்காரர் வச்சு தான் எல்லாம் செட் பண்ணது. யார் வந்த அப்படி செய்தாலும் உங்களுக்கு அது இங்கே போன் ஷோ பக்கத்துக்கு தானே போன் ஷோ படி நான் கூப்பிட்டு தான் செய்து அவன் சரி அப்போ யாரோ விளையாட கொடுத்து விட்டாங்க. இது அது இங்க என்ன பிரச்சனை இல்லை. போன் ஷோ நாங்கள் வந்து டாக்டர் நீங்கள் வந்து ஊசி இந்த மருந்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் காய்ச்சி போட்டு போவாட்டம். நீங்கள் இதார் ஐயா என்ன சொல்றேன் அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேன். யாரோ மேல எடுக்கட்டாமண்ணா ஒரு ஆள் நான் கீழே நிக்கிறேன். நிஷான் அவருக்கு இன்பாக்ஸ் வாங்கணும் அவசரம் இருக்கு. 2 இடம் இருக்குது. 2 இடம் இருக்கு. யார் அந்த மேல எடுக்க சொன்னால் புதுசா வந்து இன்றைக்கு தான் என்ன பேர் ஓகே அவர் ரிக்வெஸ்ட் கொடுக்க இல்லையா எங்களுக்கு? இல்லை அவர் வார வேறு இருந்துட்டு
இவர் ரிக்வெஸ்ட்டை கொடுக்காம எடுங்கோன்னா நாங்கள் என்ன தூக்கி எடுக்கிறது ஆளை மேல. கதைங்கண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் சதீஷ் அண்ணா வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களோட கட்சியில் தான் அர்ச்சனாண்ட கட்சியில் தான் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறோம். ஓகே நல்லது. கொடியாம இல்லாட்டி எரிஞ்ச சாவச்சேரியோ? இல்லை மெல்லாம் மலியாம் வடக்கில் வலி வடக்கில் இல்லை மெல்லாம் அல்லாமா லக்ஸரி டேம் இல்லை நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் அது வந்து ரிஜெக்ட் ஆகின விஷயங்கள் எங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த பொம்பளை வந்து விஷயங்கள் வந்து உங்களோட வலியா மேரியா தானே? அது நவாலி வடக்கு அண்ணா கொஞ்சம் புறங்கண்ணா வாரேன். ஜூசர் யார் ஒரு ஆள் வந்திருக்கிறார் கதைச்சிட்டு. வணக்கம் ஜூசர். வணக்கம் ஜூசர். ஜூசர் வணக்கம். வந்துடுவேன். நான் நச்சனானவர் வேணுமெண்டு வந்தாலண்டா தான் கேட்டேன். சரி நீங்க கதைங்கண்ணா. வணக்கம் வணக்கம். சதீஷ் அண்ணா இருக்காரோ? நிக்கிறேன். சுரேஷ் அண்ணா இருக்காரோ? சுரேஷ் அண்ணா என்ன மாதிரி சதீஷ் அண்ணா தான் நிப்பேன். சொல்லுங்க. சதீஷ் அண்ணா சதீஷ் அண்ணா. அப்போ இந்த இதோட வந்து ப்ரெசிடென்டிக்கல் கேஸோட எல்லாம் கொடுத்தா ரிஜெக்ட் ஆகினது இப்போ ஓகே தான். ஏன்னு சொன்னால் சம்மந்தமாக நாங்களும் ஒரு 5 ஆட்களோட கொடுத்துருக்குறோம். நானும் மேலே கொடுத்துருக்குறேன். என்கிட்ட வந்து குடும்பங்கள் எல்லாம் 214. ஸோ அப்போ அதை கேட்டுக்கொண்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களோட வளர்ப்பு முடிஞ்சோன்னு சொல்லி சொன்னேன். அப்போ கொடுத்தா சரி ஓகேன்னு தான் நாங்கள் அதை வேலை செய்யலாம். என்ன குளமங்காலன்றோம் குளமங்காலம் எல்லாம் 214 பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு வந்து மெயின் இடத்துல இருந்து உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டாலும் இப்ப நீதிமன்றத்தின் எல்லா ஆவணங்கள் எல்லாம் வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு போய் தேர்தல் திணைக்களத்தால வந்து எந்தெந்த சிறு சிறு குறைகளை வந்து எல்லா விதத்திலையும் கேஸ் போட்டுக்கிறாங்க. பிறப்பு சான்றிதழ் பிரச்சனைக்கும் கேஸ் போட்டுருக்குது. பெண்கள் அந்த பிரச்சனையில கேஸ் போட்டுக்கிறாங்க. கையெழுத்து ஒன்று கையெழுத்து பிரச்சனையிலும் கேஸுகள் போட்டுருக்கு. கன இதுல போட்டிருக்கு. அதுல வந்து இன்றைக்கு தெளிவா கூறப்பட்டது என்னன்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழை அந்த பிறப்பு சான்றிதழ் காரணம் காட்டி தயாரிக்கப்பட்ட மனுக்களை பிறப்பு சான்றிதழை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனுக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இன்றைய பிறப்பிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்த செக்ஷன்கள் அடுத்த பிரச்சனை இல்லாம வந்து நாளைக்கு தான் அது தெரியும். எங்கள் சதீஷ் அண்ணா வெளிப்பட்டு நாங்கள் கொஞ்சம் வேலை செய்யலாமே. எதிர்பார்த்து கொண்டு இருந்த எல்லாம் வந்து அது வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் வர ஒவ்வொரு விதங்களையும் டாக்டர் அங்க இருக்கிறார். டாக்டர் சகலதையும் வந்து கண்காணிச்சு கொண்டு சகல நடவடிக்கையும் செய்யறதுக்கு அந்த தயாராக இருக்குது. ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். எல்லாம் வந்து நாளைக்கு வந்து பகிரங்கமாக வந்து உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஒன்று இருக்கு தானே. அந்த தளத்திலையும் அறிவிப்பார். மற்றது இந்தியாலையும் வந்து தேர்தல் திணைக்களமும் வந்து உத்தியோகபூர்வம் அறிவிச்சா பிறகுதான் நாங்கள் அதை செயல்பட வலிக்கிறோம். அது வரை கொஞ்சம் பொறுமையாக தான் கடைபிடிக்கும். ஜெய் அப்னி ஏம்னான்றங்கிற நேத்துங்க இருக்கா 1 மினிட்டா ஜர்மக்கு என்ன நித்திர வந்துட்டு இல்ல இன்னைக்கு அவர் இல்லாத பெம்பல் இல்லையா இவர் இல்லையா ஜே என்று சொல்லிக்கிறேன். ஜெயன் ஓகே நான் ஏத்துறேன். அக்காவை ரங்கிட்டு ஏத்துறேன். அக்கா இருக்கா அங்க வேற ஒரு ஆள் ரங்கிட்டு. ஓகே இல்ல வேற ஒரு ஆள் ரங்கிட்டு. என்ன மேரி சொல்லுங்க. வணக்கம் எல்லாரும். சதீஷ் அண்ணா வணக்கம். இப்பதான் உங்களோட நாங்கள் வர்றது வரையில போறது வாரவர் நான் வரைக்கும் ஆள் வரைய இல்லை. சதீஷ் அண்ணா வணக்கம். கதையங்கோ சொல்லுங்க ஜெய். வணக்கம் அண்ணா. நல்ல விஷயம். செல்வோம் வெல்வோம். நாங்க எப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தமிழ் பாக்ஸ் என்ன தெரியும் நான் யாருண்டு.
என்ன இது டாக்டர் விடும் வரைக்கும் தகவலை வெளியில விடும் வரைக்கும் ஆக்கள் துருவி கேட்பாங்களே வேற ஆக்கள். ப்ளீஸ் நீங்க தேவையில்லாம நீங்க தமிழ் பாக்ஸ் அன்னைக்கு முக்கியமாக ஆக்களுக்கு சொல்லுங்க. இந்த பப்ளிக்ல வந்து எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா கேஸ் கோர்ட் அலுவலோ அவங்க ஆக்கள் வந்து வேணுமென்று தேவையில்லாம கேட்பாங்க. அதை நீங்க சொல்லுங்க. நல்ல விஷயம் தான் நடக்குது. நான் டாக்டர் விட்டா அப்புறம் நாங்க அறிவித்துல விடுவோம். ஏனண்டா டாக்டர் விடுறதுக்கு முதல் நீங்க சொல்லி விட்டா அவங்க தேவையில்லாமல் அதை கிண்டி கொண்டிருப்பாங்க தேவையில்லாமல். நாங்கள் வந்து இப்ப எங்கிட்ட தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட இதுகள் வரும் தான் கதைப்போம். உறுதிப்படுத்தாமல் வந்து கதைக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம், அதான் நான் சொல்ல மாட்டேன் நான். ஓகே சதீஷ், ஓகே நாங்க சப்போர்ட்டா இருப்போம். பிரச்சனை எல்லாம் ஒன்றும் யோசிக்காங்க. செல்வோம் வெல்வோம். ஓகே ஓகே, நன்றி. வெண்டுதான் ஆகணும். வெண்டே ஆகணும். 5வது எண்ணி இருக்க வச்சேன் நான். உங்களுக்கு வசனம் தெரியும் தானே? செல்வோம் வெல்வோம் என்னண்டு அதான். நான் அங்க 5வது எண்ணிட்டு மேலே இருந்ததோ கதைக்கிறேன். வணக்கம் வணக்கம் போஸ். ஒரு 10 ரூபா கூட என்ன இல்ல, எங்கள்கிட்ட 5 ரூபா தான் கிடக்கு, 10 ரூபா இல்ல. கடை வச்சுக்கிறாரு அவர். அங்கே கடையில ரெண்டு நடக்குது கதை இங்க. அது வேற எங்கேயோ கதைக்கணும். ஆர்கே கதைக்கு கதைங்க வேறோட. ஓகே சதீஷ் அண்ணா சொல்லுங்க. சாஜண்ணா வணக்கம். ரைசண்ணா, அப்போ நீங்கள் ஓகே, நாங்கள் இதில் தளத்தில் முக்கியமான விஷயங்கள் கதைக்கக்கூடாது. உண்மைதான், சரிதான். அந்த டாக்டர் விஷயத்தை நாங்கள் கேட்டு தான் செய்யணும். அப்போ நீங்கள் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு நான் சொன்ன இந்தியாவில் எங்களுக்கு எல்லாம் வழியும் வடக்கில் வந்து எல்லாம் ரிஜெக்ட் தானே ஃபுல்லாக. உங்கள்ட்ட நம்பர் இருக்காண்ணா? சதீஷ் நம்பர் இந்த விஷயங்களை கொஞ்சம் என்னென்ன டாக்டர் வெளியிட மட்டும் சதீஷ் அண்ணாக்கு டிஸ்டர்ப் கொடுக்காட்டி நல்ல மண்ணிக்கிறேன் போன்ல கேளுங்க. ஆதங்கத்தை நாங்க எடுத்து அந்த பிரஸ் மீட்டிங்ல வந்து ஒரு லேடி வந்து கதைச்சதுதான் பெரிய ஒரு அதை நீங்க வடிவா கதைங்க. அதை பற்றி நாங்க கண்டுபிடித்தே இல்லை. வடிவா கதைங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு சதீஷ் அண்ணா நீங்க அதை கதைங்க அவரோட. அது பிரச்சனை. இன்னும் வந்து நாங்கள் வந்து அவ ஒரு பெண்ணு ரீதியில வந்து நாங்கள் இன்னும் வந்து அவாவுக்கு உரிய விவரத்தை கொடுக்கல. அதுக்காண்டி கொடுக்க இருக்க மாட்டோம். என்னன்னு சொன்னால் வந்து இப்ப அவ இன்றைக்கு ஒரு உண்மையில அது என்னன்னு சொன்னா எங்களோட இப்ப என்னுடைய நான் தொடர்பு கொண்டு இருக்கலாம். அவ வந்து யோசித்து போகணும். டாக்டரோட நடந்த பிரச்சனையில நான் கதைக்கணும், அவரை சந்திக்கணும்னு சொல்லி என்ன தேடி வந்தவா சாவச்சேரிக்கு. வந்த இடத்துல வந்து அவ அன்றைக்கு எனக்கு போன் எடுத்தவா. அப்ப நான் சொன்னேன், ஒன்றும் அவசரப்படுத்த வேண்டாம், இது எங்களுக்கு மட்டும் விஜய்க்காக இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் தான் நடந்திருக்குது. சரி, ஏதாவது முடிவு வந்து வரும், அது வரை நீங்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்ல. அதுக்குள்ள வந்து இப்படியான ஒரு வேலையை செய்யறதால வந்து நினைக்கலாம் அது எங்களுக்கு அது பாரதூரமா ஆக்கலாம் என்று. ஆனா அது கடைசி வந்து நடக்க போறது இல்லை. ஆனால் அது அவார்டு இனிமேல் அவார்டு வந்து நினைக்கல. அவார்டு செயல்பாடு வந்து இனி எங்க போனாலும் வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்க போறாங்களே, அந்த அளவுக்கு அதை அவ செயல்படுத்திட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. மற்ற மொழியில வந்து எங்கண்ட டாக்டருக்குள்ள சப்போர்ட் அனைத்து பேரும் எனக்கும் வந்து எனக்கும் இது வந்துட்டு இருக்கேன். எப்படி ஒரு பொம்பளை வந்து பேசுறான் என்னன்னு சொல்லி உண்மைக்கு நான் இந்த இதுல வந்து நிறைய செய்தவனா இருக்கிறேன். அப்ப அது சம்பந்தமா சதிச்சேன்னா நாளைக்கு நான் உங்களோட தனிப்பட்ட ரீதியில பேசுறேன் போன்ல. அது கொடுக்க முடியாது. தளத்துல நாங்க கதைக்கிறோம்னா இப்ப சதீஷ் அண்ணாக்கு டாக்டர் எல்லாம் ஓகே அறிவிச்ச பிறகு வடிவா கதைக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அது மட்டும் நாங்கள் கதைச்சு இதுக்குள்ளேயே குழப்பம் வந்துடக்கூடாது. குழப்பம் வந்துடாக்க. அப்ப சதிச்சேன்னா நீங்க இந்த வலி வடக்கு ஒருக்கா பார்க்க சொல்லுங்க டாக்டர்கிட்ட. சரியா, டாக்டரோட காய்ச்சிட்டு வலி வடக்குன்னு ரிஜெக்ட் ஆன இன்றைக்கு இப்ப மருத்துவர் சொன்ன ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னால் சொன்ன வசனம் எங்களுக்கு இப்ப எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த குறைபாடுகளோட நாங்கள் மீட்கிறோமோ எங்களை மீட்கிற பகுதிகளுக்கு இப்ப நாங்கள் வலியான வழக்கில் இப்ப எல்லாம் திரும்ப சில குறைபாடுகள் இருந்து வராவிட்டாலும் அந்த பகுதியில் இருக்கிற உறுப்பினர்களை வந்து நாங்கள் எங்களுடைய கிடைத்த இடங்களுக்கு பரப்புரைக்கு பயன்படுத்தி அவரோட ஒரு தொடர்பாடலை வைக்கணும் என்று இதை சொல்லி இருக்கிறார். ஆனால் 11ஆம் தேதி வரையும் வைக்கணும். சரி, ஓகே.
அதுதானே. அப்போ அதனால ஒருவரையும் கைவிடாது. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். என்னன்னு சொன்னா சோர்வு இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு காலதாமதம் ஆகினாலும் நாங்கள் எங்களுக்கு அது ஒரு வெற்றி பார்த்துதான். அதை இப்போ பாருங்க, இந்த 14 நாள் இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர 14 நாளும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த நாங்கள் இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து கொண்டு இருக்கு. அதனூடாக இடங்கள் விடுபடுமா இருந்தால் இப்போ அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் வந்து நாங்கள் அவையை வந்து அப்படியே கைவிட போறது இல்லை. அவையை வந்து நாங்கள் எங்கட பகுதியை கொண்டு எங்கட வேலை திட்டம் வேண்டாம். எங்கட பகுதியும் உங்களோட பகுதியும் ஒன்றுதான். அது பிரிவு நாங்கள் சேர்ந்து பயணிக்குவோம். அதுக்கான அலுவலகம் எல்லாம் கணிச்சுக்கிறாரு. 11ஆம் தேதி வந்து ஆள் அப்படி இடங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஒன்று வச்சு அதுக்கான செயல்பாடெல்லாம் செய்யறதுக்கு அது தயாராக இருக்குது. என்ன கொஞ்சம் சனி மனுஷன் தானே, எல்லாத்தையும் பார்க்கணும், அங்கே நிற்கணும், இங்கே நிற்கணும் தானே, கொஞ்சம் அது நாங்கள் அலைக்கழிக்க கூடாது. சேர்ந்து செயல்படுவோம். சேர்ந்து செயல்படுவோம். கிடைக்கல என்று போட்டு நாங்கள் எல்லாம் வந்து பருத்தரை போய் இது பண்ணணும், பூனேரி போய் பண்ணணும் வந்து எவ்வளவு தீர்மானிச்சுட்டு நாங்கள் எங்க கிடைக்குதோ அங்க வெண்டு காட்டணும். அவ்வளவுதான் தான். இது அதென்ற எல்லாம் கொள்கையா இருக்கக்கூடாது. அப்படித்தானே சதீசன்? இன்னைக்கு டாக்டரை பாராட்டி இன்னொரு ஆளும் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டிங்ல கொடுத்துருக்காரு. எஃப்னால வந்து ஒரு ஆள் என்ன கட்சியின் பேர்ல சம்பந்தமா என்ன சதீசன் இறங்கிட்டார்? சதீசன்னா இறங்கிட்டீங்களா? என்ன பிரச்சனை? நெட்வொர்க் பிரச்சனையா? போன் நின்றுட்டு வரியா? சார்ஜ் என்ன அடிப்பாங்க ஒரு காலு மாடிங்க ரெண்டு பேருங்க. நீங்க கதையங்க நான் போட்டேன். நான் ஞானம் பார்த்தேன். ஜப்னால பிரஸ் மீட்டிங்ல வந்து கொடுத்துருக்காரு. இன்னொரு கட்சியின் பேர் கொடுத்துருக்காரு. டாக்டரை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவரை சொல்லியிருக்காரு. நான் பார்த்தேன், அந்த நியூஸ் பார்த்தேன். அது நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் உண்டு. சொல்லுங்க. என்ன சதீஷன், காலையில் என்ன நடந்தது? மக்கள் எழுச்சி கட்சி என்ற ஒரு கட்சி. மக்கள் எழுச்சி கட்சி. வெரி குட் குட். ஐயா ஷோர். எஃப்னாப்ஸ் வீட்டில் உங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துருந்தேன். ஃபோன் அடிச்சு விடச்சது வேற ஒரு பேஷண்டாக போனது, அந்த சம்பவங்கள் எல்லாம் ஜெயில் வரையும் போய் வந்திருக்கேன்னு சொல்லி டாக்டரை பற்றி வேண்டியதான் சொல்லியிருக்காரு. அதை நான் பார்த்தேன். அதில் ஆட்டம் ஆரம்பம். ஓமையா இவங்களன்னா இப்ப என்னன்னு திரியிறாங்கன்னு சொன்னா, ஒரு தையலூசி நூல் போற ஓட்ட கிடைச்சாலும் காணும் போடுறதுக்கு. விளங்குதா? சினேக் பாபு, என்ன கதைக்காம இருக்கிறீங்க? தலைக்காரங்கள வேலையா போயிட்டு அப்ப தளத்தை இருக்கிறாங்கல்ல கொண்டு போகணும். நீங்க காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க, நாங்க இங்க டைப்பிங்ல காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். என்ன ஸ்னேக் பாபு? அதுல ஒரு குரங்கு கொண்டு வந்து ஏதோ கத்தி கொண்டு வந்தது, ஒரு பொம்பளை குரங்கு. அவ முனியாண்டியம்மா. அது ஓடியோ கல் அடிச்சுட்டு வந்து வந்தது. சரி, இங்க இருந்து வந்தேன்னு தெரியாம கிடக்காது. இதாண்டே வந்திருக்கு. பிரஸ் மீட்டிங் போய்க்கலாம். என்ன மாதிரி போகணும்னு தெரியாது. என்ன அப்படி போயிருக்காரு. சரி, பாப்போம். குடிச்சால ஒரு நல்ல கல்லா குடிச்சு அவற்ற போன் கோலிங்கில போது நினைக்கிறேன் சார்ஜ் நின்றுட்டு தெரியல. அப்ப சதீசன் என்ன ஓகே பாப்போம். அடிப்பாரு திருப்பி இல்ல வருவார்.
அவருக்கு நேரம் செல்லும் சாச்சர் அதான் பிரச்சனை. வந்தது இன்றைக்கு பிரசனை இல்லையோ? பிரசனை தளத்துக்கு வரையிலையோ இன்றைக்கு? பிரகாசன்னா இன்றைக்கு வரையில. நான் ஒரு தடவை அடிச்சு கூப்பிடுறேன், லெவலும் பிஸி தானே. டைம் கேட்க வருவினா. ஆமா, இதுரையும் டிஸ்டர்ப் பண்றேன் இல்ல நான். வணக்கம் ஜெனிஸ். இல்ல என்னண்டா அந்த அவர் சொன்ன மாதிரி யாரு சதீஷ் அண்ணா சொன்ன மாதிரி இப்ப என்னண்டா வழக்கு வந்து இன்னும் ஒழுங்கான முறையில இன்னும் சொல்லப்படையில. ஆனா இது சொல்லப்பட்டுது, இது பிரச்சனை இல்ல தானே? இல்ல அது ஓகே, பஸ் அடிக்கிற ஓகே, அது மட்டும்தான் ஓகே. ஓகே இப்ப அது வந்து இப்ப எங்கடையில என்ன நிலப்பாடுல இருக்குன்னு தெரியாது. அதுல ஒன்றும் கதைக்காதீங்க. இல்ல நாளைக்கு விட நாளண்டைக்கு புதன் வியாழன் வெள்ளியில தெரியும் என்ன சுச்சுவேஷன் உண்டு. மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த வழிவடக்குல தான் எங்களுக்கு இப்ப ஒன்றும் சரியான இது ரிசல்ட் இல்ல. என்ன வழிவடக்குல ஆனா வழிவடக்குன்னு சொன்னா எங்களுக்கு வர்றது தெல்லிப்பள பெரிய சபைக்குள்ள வருது இல்ல. பாப்பா டாக்டர் நாளைக்கு விடுவார் தானே வழி என்னன்னு பாப்போம். இல்ல தெல்லிப்பளை வந்து எங்களுக்கு மல்லான், தெல்லிப்பளை, காங்கேசுந்தர, பலவட்டி, அப்படியோ டாக்டர் ரெண்டு இடங்கள் இருக்கு தானே எல்லாம். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து வலி வடக்குக்குள்ள கிடக்கு. வலி வடக்கு, வலி மேற்கு, வலி தெற்கு எல்லாம் கிடக்கு. அப்போ அதுக்குள்ள எங்களுக்கு ஒன்றுமே இன்னும் சரியான ஒன்றும் கிடைக்கல. எடுத்துன்னா இங்கே வந்து டாக்டருக்கு நிறைய ஆதரவு இருக்குது. அதுக்குள்ள தான் கூடுதலான வெப்பமாக நாங்கள் கொடுத்துருக்கோம், லக்ஸரி கொடுத்துருக்கோம். அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது கிடைச்சிருக்கோன்னு பார்த்தோம் தான் நாங்கள் அது கதைக்கலாம். என்ன அது பிரச்சனை இல்லை, பாப்போம் பார்த்து செய்வோம். பொறுங்கோ டாக்டரோட கதைக்காம நாங்களும் கணக்க வாயில விட்டோம்டா சில நேரம் அது எங்களுக்கே புள்ளையா திரும்பிடுமண்ணா. அது உண்மை சம்மதம் தான். அதான் இப்போ பிரச்சனையே போய்கொண்டு இருக்கு. உண்மையா உங்க பார்க்க இல்லையா அண்டை கொண்டு தேவையில்லை பேட்டி கொடுத்தோண்டு தெரியுது. அந்த மூஞ்ச என்னன்னு சொல்றேன் கிடக்கு, ஒரு லேடியா கிடைக்கல நான் சொல்லி இருக்கோம். எனக்கும் அதேதான் பிரச்சனை. அது லேடி இல்லையா இப்ப கணக்கு கதைச்சிருப்பேன். என்ன பேட்டியும் கொடுக்கலாம், என்ன பாட்டியும் கொடுக்கலாம். அண்ணா யாரு அண்ணன் நாங்களும் போயிட்டு நாளைக்கு 30,000 ரூபாய் கட்டி போட்டு நாங்களும் கொண்டு பேட்டி கொடுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து டாக்டருக்கு ஒரு மரியாதை இருக்கு, டாக்டரோட கட்சியில இருக்கிறோம், டாக்டருக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு டீசென்ட் அந்த மெசன் சொன்னதுக்காக இருக்கிறோம். சரியா? அந்த ப்ரெஸ் மீட்டிங்ல நாங்களும் போயிட்டு பற்றி சொல்லிடாத முடியுமா என்ன? பட் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முடிக்கலன்னு சொன்னா பிடிக்கல இருக்கலாம். யார் செஞ்சாங்க, எந்த கட்சி செஞ்சாங்க தெரியாது. அதை சொல்றேன். ஒரு பெண்ணண்டு இல்லாம அவ போயிட்டு பிரஸ் மீட்டிங்ல கொடுக்குறான்னு சொன்னாங்க. அவ அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் சிந்திக்கணும் அவ பற்றி. என்ன அவ போயிட்டு ஒரு அதாவது வந்து நீங்க பாருங்க, நாங்க கொடுத்த எங்கண்ட கட்சி சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸை போய் பார்க்கக்கூடியதுக்கு அவாக்கு என்ன டேலண்ட் இருக்குது. அப்ப இந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஆக்கள் யார் இருந்துட்டு எப்படி அவ பார்த்தான்னு சொல்லி அவாக்கு அவ வேற கட்சியோடு சம்மந்தமா இருந்திருக்கேன்னு அவ சொல்ற வழிய பாருங்க. 5,000 ரூபாய் தான் கட்டுப்பணமா கொடுத்துருக்குன்னு சொல்லி 5 பேருக்கு 40,000 ரூபாய் மட்டும்தான் கட்டினவ, மற்றவே அவியல் கட்டினவ கட்டின பணம். அப்ப நீங்கள் வந்து இன்னொரு ஒரு டீம் வந்து அங்க பிரஸ் மீட்டிங் வந்து 30,000 கட்டியிருக்கான் ஒரு கட்சி. அவன் சொல்லியிருக்கான் நம்ம அங்க என்ன. அப்ப நீங்களா அது யார் எங்கண்ட கட்சியை வந்து எங்கண்ட டாக்டரை வந்து அவமானப்படுத்தணுன்ற விஷயத்தான் இவங்க வந்து ரங்கி இருக்கணும். அந்த டீம் நாங்கள் பார்க்கலாம், பார்த்து செய்வோம். நீங்க இதை பாருங்க, இந்த இடத்த பார்த்துட்டு டாக்டரோட காய்ச்சி போட்டு செய்வோம், பார்ப்போம். நாங்கள் இந்த காசு கட்டினவே யாருன்றா கண்டுபிடிச்சானே இல்லை. கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கணும். நாங்க எஃப்னால தான் இருக்கிறேன். நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்துருக்கிறாரு. சதைங்கோ அந்த அழுகை அந்த சுவாதி கணேசன் அதெல்லாம் குடிகாரெல்லாம் குடிகார தளத்துக்கு அனுப்பி வச்சாச்சு. புறைய நெஞ்ச வரையணும் குடிகாரெல்லாம் நாங்க குடிகார தளத்துக்கு அனுப்பி வச்சாச்சு. டிவிஎஸ் இவர் அதெல்லாம் வந்த தளத்துக்கான ஆக்கள் தானே. அங்கே போய் குடிச்சு கொண்டு சேர்ந்து குடிச்சு கொண்டு பாட்டி வைக்கட்டும். அட பாவி என்னையும் மழை வச்சுக்கடா டேய். புலியாண்டியனா பாவம் என்ன அன்றைக்கு முழுக்காளுது விவேகன் அடுத்த நாளும் எவ்வளவு கவலைப்பட்டது தெரியுமா? அண்டைய முழுக்காந்தால் நித்திரியே இல்ல பாவம். வணக்கம் எல்லாரும். எங்க ஹீரோ காணையில யாரது ஹீரோ? சதீஷ். டேட்டா முடிஞ்சுதா என்னன்னு தெரியா? ரிங்கிங் இல்ல பார்த்துட்டு வரேன் நாளை. நீங்க பாருங்க. ஓகே அக்கா அடிச்சு பாப்பா.
அப்பா செத்ததுக்கே அலைய இல்லையா புலியாண்டி அண்ணா? அப்பா செத்ததுக்கே அழாத நீங்கள் போயும் ஒரு குடிகாரனுக்காண்டி அழுதுட்டீங்களே. மறந்தா போனீங்க. இவர் ராத்திரி நித்திர என்ன எங்கட கும்புரஞ்சாமி கதை சொல்லி கிழக்கு அப்ப நித்திரியா போற நேரம் கதைச்சிருக்கிறீங்களோ? இல்ல இவரே இதுல இல்ல என்னத்துல கம்பிலியில கட்டி வச்சிருந்தாரு அப்பா படி வேற நீங்க நித்திர கதை சொல்லிக்க உங்களுக்கு ராத்திரி நாங்கள் எங்களை சின்ன வயசுல நடந்து எல்லாம் காய்ச்சி வந்தாங்க. நானும் வேறும் ஒரு 10 ரூபா அளவெடுத்ததுக்கு அடி அது போடணும். அடி இல்ல, சும்மா அது தூண்ல கட்டி வச்சு மிளகா போடணும். அப்பதான் இனிப்பு தந்து பழதாக்கினது என்ன கும்பலஞ்சாமி? அப்பதான் இனிப்பு வாங்கி தந்து பழதாக்கினது. அவற்ற பிள்ளை என்ன அங்க கணக்கும் இருக்கு. அப்ப நாங்கள் போய் கடவாட்டில வாங்குவோம். அதுக்கே உங்களுக்கு அடிப்பான் இந்த கணக்கில வாங்கினாக்கு சொல்லி களவெடுத்து என்ன செய்யுது நீங்க 10 ரூபா போயும் அது அந்த அப்புறம் அமர்த்திட்டு வந்து எடுத்துட்டு. ஆனா அந்த புளுட்டோ டொபி வாங்கின ஞாபகம் தான் எனக்கு வருது. நீங்க சொல்லிக்கல என்ன அப்பா அந்த பக்கத்துக்கு காசு எடுத்து நீங்க அவ்வளவுக்கே இருந்ததா புளுட்டோ இந்த வயசுல? அந்த புளுட்டோ டொபி 25 அதை கூட தவிர அந்த நாங்க படிச்ச காலத்துல என்ன எனக்கு நீங்க சொல்லிக்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. என்ன அதே மாதிரி கவலை இல்லாத டைம் நாள்கள் என்ன. ஆமாம், அந்த வாழ்க்கை திரும்பி கிடைக்காது. எங்களே கவலை இல்லை, அப்பா அம்மா தான் கவலை. எங்களை எப்படி வளர்க்குறாங்க? விவேகண்ணா எவ்வளவு களவெடுத்த நீங்கள்? என்ன நான் அப்பாவே பார்க்க இல்லையாப்பா, 2 வயதுல போயிட்டார். சாரி, ஆனா நான் களவெடுத்ததே இல்லையப்போ. சொல்லுங்க. இவர் களவெடுத்தன்னு சொல்றாரு. இப்ப பகடி வேற கிடந்து தூக்கி கொண்டு போட்டார் கேட்காம. அதுதான் அங்க நடந்திருக்கு. நாங்கள் கேட்காம எடுக்க மாட்டோம், கேட்டுதான் எடுப்போம். இவர் சொன்ன விதம் இப்ப வேடா சொல்றாரு. இவர் என்னத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? குழந்தை பிள்ளையா வந்துட்டேன். படம் பார்க்கவா? நான் நிஜம் வேற இடத்துக்கு படம் பார்க்கறதா இதுல எடுத்தீங்களா? ஓகே, அந்தால் விடாது, படம் பார்க்க போக விடாது. அது இதுக்கண்டு உங்களுக்கு டைம் இல்ல தந்திருக்கிறேன். 10 மணிக்கு பிறகு இந்த கதைகளுக்கு இப்ப இதை கதைப்பா. இதெல்லாம் உங்களுக்கு 10 மணிக்கு பிறகு கதைக்கிற கதை. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இதுல என்ன யார ஒருத்தன் கேட்கிறார், சதீஷ் கேட்கிறார், கஜன் நீயும் ஒரு பிரவியா மனச்சாத்திய தொலைத்திட்டீரா? முதல்ல ஆள் இல்லாத ஆளை நீங்க கேட்ட என்ன பேல? நாலஞ்ச இல்லையே, போயிட்டுதா ஆளுடனே போயிட்டு. அவர் தண்ட இடத்துக்கு போயிருப்பார், அந்த சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. என்ன மன்னத்தை கொள்ளவும் நான் அவர் அங்க கதைச்சதெல்லாம் கேட்டுனான். அது தெரியும். இதுல அப்புறம் மன்னிப்பு. நாங்கள் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தா மெச்சுக்கோணும், எங்களோட ஒழுங்கா நிக்கணும். என்ன வணக்கம் ஆந்தையர் அவர்களே. வணக்கம் வணக்கம் அண்ணா. சொல்லுங்க அண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த இப்ப டே டைம்ல நித்திரையில அதான் நீங்க வந்து நித்திர இல்லாம ஆந்தியர். எங்களுக்கு இந்த டைம்ல நான் வயசாகுது. இப்ப என்னுடைய டைம் 1 மணி இரவு. அப்ப புலியாண்டியன் அவர் இரவு 1 மணிக்கு தான் பழிக்கிட்டு இருக்கிறார். டைம் மாத்திட்டாங்களோ? இல்ல நான் இப்ப 1 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கேன். அவர் இந்தியா இல்ல? இந்தியா. இந்தியாவா? நான் இந்தியாவா? யார் இந்தியான்னு சொன்னது? அப்ப எந்த இடம்? நாவக்குழி, யாழ்ப்பாணம். குட்டி பிள்ளையார் கிட்ட கேட்டா பிள்ளையாரப்பா சொல்லுங்க. குட்டி பிள்ளையார் எங்களுடைய பரம்பரை பிள்ளையார். குட்டி பிள்ளையார் நாவக்குழி. அப்படி நீங்க போனா அந்த குட்டி பிள்ளையாரோட உள்ள புந்தீங்கன்னா அப்படி சுழலைக்கு போற பாதை இருக்குல்ல,
அது சுடலைக்கு போற பாதைக்கு இடையில இன்னும் ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குளம் இருக்கு, குளத்துக்கு பக்கத்துல வேற என்ன இருக்கு அதை சொல்லுங்க. அங்கிட்டு பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த பக்கம் வயல்காணி இருக்கு. எந்த குளத்துக்கு எந்த பக்கம் பிள்ளையார் இருக்கு? குளத்துக்கு எதிர்த்தாப்புல அந்த பக்கம், அதாவது குளம் வந்து வலது பக்கம்னா இடது பக்கத்துல. பிள்ளையார் நான் சரியா சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. வலது பக்கமா இடது பக்கமா? இப்பதானே அந்த கும்பாபிஷேகம் செஞ்சது 2 வருடத்துக்கு முன்னால, கருங்கல்லாலேயே பிள்ளையார வந்து கோயில கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சோம்ல. போய் சொல்றேன், என்ன கருங்கல்லால செய்தான் என்ன விவேகன் நாயர்? போய் சொல்ற மாதிரி தான் இருக்கு அண்ணா, போய் சொல்ற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பாருங்க. தெரியுது அண்ணா, கோயில வந்து போய் சொல்ல முடியுமா? நீங்க நாளைக்கு போனாலும் அந்த 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 இடத்துல அந்த கோயில் இருக்குமா இல்லையா? சரி, அந்த கோயில் இருக்கிற ரோட்டுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க பாப்போம். அது வந்து சுடலைக்கு போற ரோடு. அது சுடலைக்கு போற ரோடுன்னு பேர் இல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஐயோ, அது எனக்கு தெரியாதண்ணா. என்னண்ணா உங்களோட ஊர்ல அதுலயே இருக்கிறீங்க, அது இந்த பேர் தெரியாது? அண்ணா, நான் வந்து வளர்ந்ததெல்லாம் கிராண்ட் பாஸ்ல இல்ல, வீடு இருக்கிற இடம் தான் அது. வீடு இருக்கிறாண்டா இப்ப எங்க இருக்கிறீங்களா? இப்ப எங்கட வீடு தான் யுத்த காலத்துல எல்லாமே ஃபிளட் ஆகி போயிட்டு கிடக்கு. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ், நீங்க பிறந்த இடம் ஜாஃப்னாவா இல்லையா? நீங்க எங்க? அண்ணா, நான் பிறந்த இடம் நாவக்குழி அண்ணா. அந்த யுத்த காலத்துல நாங்க வெளியாயிட்டோம். நான் கிராண்ட் பாஸ்ல தான் வளர்ந்தது. அந்த இடம் இன்னும் இருக்கு, அது சிவபூமிக்கு கீழே இப்ப வந்து எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து இப்ப எங்களுக்கு வந்து உரிமையும் இல்லாம போச்சு. புரியுதா? வரலாறு எங்கட இடம் எல்லாமே இருக்குங்க. ஆனா இருந்தாலும் இப்ப ஒன்றுமே செய்ய முடியாது, அதுக்கு உரிமையே நம்ம கோர முடியாத ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அதனால விட்டு கொடுத்துட்டோம். இப்ப வந்து நான் மலேசியால இருந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா பிறந்தது வந்து அங்கதானே, நாவக்குழி தானே. நான் பிறந்த மண் இல்ல, அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏன்னா வரலாறு எல்லாம் அந்த யுத்த காலத்துல வந்து எல்லாருக்குமே வந்து வரலாறு மாறி போயிட்டு இருந்துச்சுல. அதுலயும் நானும். நீங்க அண்ணா, நீங்க எத்தனை ஆண்டு பிறந்தீங்க அண்ணா? நான் 80ல அண்ணா. 1980? ஆமாண்ணா. 73, 41, 50, எத்தனை? 63 வயசா உங்களுக்கு? 63 வயசா? 45. 80ஆம் ஆண்டு பிறந்தீங்கன்னு சொன்னா எத்தனை வயசு உங்களுக்கு? 45 தானே? ஆமா. ஓகே, 43 வயசு. சரி, 45 வயசு. 45. மலேசியால இருக்கீங்களா? ஆமாண்ணா. அந்த சுடலைக்கு போற அந்த பிள்ளையார், குட்டி பிள்ளையார்ல இருந்து அந்த வயல்காணி எல்லாம் முடிஞ்சு, அந்த பனைமர தோட்டம் எல்லாம் முடிஞ்சு, அந்த சுடலைக்கு போற வரைக்கும் இருந்ததுல எங்களோட குடும்பம் மாத்திரம் தான். அப்படியா? ரோட்டின் பேரே தெரியாது, அப்புறம் அதுல இருந்தது எங்களோட குடும்பம் சொல்லாதே. உங்களுக்கு இல்ல, நாவக்குழியில ஒரு ரால் பண்ணை இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரால் பண்ணை தெரியுமா? ரால் பண்ணை வந்து பாலத்துக்கிட்ட. ஆமா, அங்க இருந்தது ரால் பண்ணை. அது ஞாபகம் இருக்குண்ணா. ஞாபகம் இருக்கா? ஏன்னா நான் யாழ்ப்பாணத்துல இருந்த காலம் வந்து ரொம்ப, ஏன்னா சின்ன வயசுலயே அந்த யுத்த காலத்திலேயே வந்து எங்கட தாத்தா இருக்கிறல்ல, அவர் வந்து ஆம்பளை பிள்ளைகள், எங்க குடும்பத்துல வந்து 3 ஆம்பளை பிள்ளைகளும் 1 பொம்பளை பிள்ளையும். நீங்கள் இங்க இருந்தா அது அவர் அந்த காலத்துல எப்படி நினைச்சா தெரியல, அப்பவே கொழும்பு கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? அவரு பிளான் பண்ணி செஞ்சிட்டாரு. சரி, ஓகே, நன்றி. நீங்க எங்க தளத்துக்கு வந்ததுக்கு. ஓகே, நீங்க என்ன சம்பந்தமா கதைக்கு எங்க தளத்துக்கு வந்தீங்க சார்? சொல்லுங்க. இல்ல, தமிழ் பாக்ஸ் அண்ணா வந்து வளமையா நான் வருவேன், பேசுவேன். இருந்து பேசுற கருத்துக்களை வந்து உள்வாங்கி கொண்டு போவேன். இன்று நான் வந்ததுக்கான ஒரு சில காரணம் இருக்கு. வாழ்க்கையில நடக்காத சில அனுபவங்கள் வந்து இன்று நான் வந்து அனுபவிச்சுட்டேன். என்னன்னா இல்லண்ணா, சில வலைத்தளங்கள்ல வந்து எங்களுடைய பாதையில வந்து பயணிக்கிற நீங்கள் எல்லாம் எப்படி பயணிக்கிறீங்க, நாங்கெல்லாம் எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அன்பார்ந்த ஒண்ணு. அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாதைன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா சில பேர் வந்து மதங்களுக்கு இடையிலான வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு அப்படி சண்டை போடுறேன்னு பார்க்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா
ஏன்னா அது வந்து எனக்கு எப்படி அதை புரிய வைக்க தெரியும்னா, போயிட்டு அந்த வலைத்தளத்துல நின்று கூட பேசினேன். ஏன் நீங்க எல்லாம் இந்த மாதிரி செய்றீங்க? நீங்க எல்லாம் நல்ல மக்கள், உங்களோட நாங்க பயணிக்கிறோம், உங்களை விட்டு கொடுக்க முடியாது, சேர்த்து பயணிக்கிற நீங்களே இந்த மாதிரி செஞ்சா நாளைக்கு அதுக்குரிய வாய்ப்பு இல்லாம போயிடும். யாருமே கேட்கல, எல்லாரும் என்னை கெட்ட வார்த்தையிலையும் திட்டுனாங்க. அப்பயும் நான் என்ன சொல்ல தெரியுமா, என்னையே தானே திட்டுறீங்க, திட்டிட்டு போங்க. ஆனா நீங்கள் வந்து அதை விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து அண்ணனுடைய வழியில நீங்க பயணிக்கிற, நீங்க வந்து அதை தவற செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா யாருமே கேட்கல, அதனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலி. அண்ணா அவங்கள கொஞ்சம் பிரேக் பண்ணி பேசலாமா கொஞ்சம்? ஏன்னா நான் வந்து சின்ன காலத்திலே வந்து அங்க வந்து அண்ணா கொஞ்சம் பேசலாமா? கொஞ்சம் பேசலாமா? நீங்க கிராண்ட் பஸ்ல நீங்க எங்க இருக்கிறீங்க? கிராண்ட் பஸ்ல டிவோர்ஸ்ல என்னன்னா அவள் சாவியாவா? டிவோர்ஸ்ல அப்ப அவள் சாவியான ரோட்ல நீங்க இல்லையா? என்ன ரோடு? அவ்வல் சவியா கேம்பஸ். அவ்வல் சவியாவா? அந்த மாதிரி ரோடு நாளைக்கு இல்லையே பக்கத்துல. சன்லைட் கம்பெனி பக்கத்துல ஃபெஸ்டிவல் அவ்வல் சவியாக்கு வருதுல்ல? வீரகேசரி இருக்க. வீரகேசரி பக்கத்துல வந்து அது அவ்வல் சவியா ரோட் இல்ல. ஆமா, அதோட பேரு ஐயோ அது ஞாபகத்துல வரமாட்டேங்குது. இப்ப வீரகேசரி இருக்கிற ரோட் தானே, அது ஞாபகம் இருக்கு. வீரகேசரி இருக்கிற ரோட் அவ்வல் சவியா சொல்லுங்க. ஓகே ஓகே, அது அவ்வல் சவியால அதுக்கு வேற ஒரு பேரோட்டு இருக்கு, அது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது இப்ப. ஓகே, நான் சொன்ன இடம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. மேலே இறங்க பேசுங்க. அதுல வந்தீங்கன்னா ஒரு குட்டி பாலம் ஒன்று இருக்கும், அதுல இருந்து அப்படியே இறங்கினே கிபுலான ஒத்தவளுக்கு இறங்கிடலாம். நவம்பரா பாலம். சரி, எனக்கு அந்த இடம் ஞாபகம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எல்லாம் குழம்பும் தெரியும், நீங்க எப்பனால வடிவா சொல்றீங்க. சரி பரவாயில்ல, பேச அண்ணா மேலே இருக்காங்க, நீங்க பேசுங்க. பேசுவோம் நீங்களா அண்ணா? அவரை பேச சொல்லிட்டேன் கதையங்க நான் தேர். ஓம் அண்ணா, அதுதான் அண்ணா. அண்ணா நீங்கள் எல்லாருமே வந்தா எப்படி அண்ணா நான் விட்டு கொடுக்க முடியும்? நீங்கள் எல்லாம் என்னுடைய உறவுகளா இல்லையா? அப்ப நீங்கள் வந்து அப்ப அந்த வலைதளத்துல நான் வந்து நின்று பேசுறேன். நீங்கள் என்னுடைய உறவுகள் தவறு செய்யும் போது நண்பர்கள் வந்து விட்டு கொடுக்க முடியாது, நான் நின்று பேசுவேன். ஆனா என்னைய கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, என் குடும்பத்தையும் எடுத்து திட்டுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. நான் அதை கூட நான் பொறுத்து கொள்றேன், பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க செய்யற தவற நான் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள? கெட்ட வார்த்தை என்னன்னா, நான் என் குடும்பத்துல என் தாய் தந்தையில இருந்து என் தங்கையில இருந்து என் குடும்பத்தையே எடுத்து வச்சு திட்டுறாங்க. அப்ப கூட நான் அதை ஒரு மூலையில வச்சுட்டு நான் என்னத்துக்காக பேசுறேன்? எங்களுடைய இனமும் என்னுடைய நண்பர்களும் எங்களுடைய இதுவும் விட்டு கொடுக்க கூடாது. இது நாளைக்கு வந்து வரலாற்றுல வந்து இது ஒரு தவறான ஒரு சித்தரிப்பா போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனா அவர்கள் வந்து என்டர்டெயின்மெண்டா அதை பேசிட்டு இருக்காங்களே, கஷ்டமா இருக்கா இல்லையா? நாங்கள் எதிர்பார்க்கறது இது இல்லையே. நாங்க இவ்வளவு நான் சில வலைத்தளங்கள்ல போயிட்டு எனக்கு ஏன்னா வந்து எல்லா லாங்குவேஜும் தெரியும். அது எல்லா லாங்குவேஜும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா லாங்குவேஜும் உள்ள தமிழ் சிங்களம் எல்லாமே தெரியுங்கிறதுனால நான் பேசுறேன். அண்ணா வணக்கம். ஓம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா. நீங்க இப்ப வந்து என்ன நீங்க முக்கியமா பேச எடுக்கிற விடயம்? அண்ணா நான் எடுக்கிற ஒரே ஒரு விஷயம் அண்ணா, நாங்க வந்து இவ்வளவு தூரம் இந்த வலைத்தளத்துல வந்து பேசுற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், எங்களுடைய அடுத்த சந்ததியினர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கணும். அவர்கள் நாங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு யுத்தத்துல ஈடுபட்டோம், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இவ்வளத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். எங்களுடைய அடுத்த சந்ததியினரும் அதுக்காகத்தானா நாங்க ஒரு நல்ல ஒரு தலைவனை உருவாக்கி அவருக்குள்ள மக்களை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு ஒரு ஆணையை கொடுக்கறதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதைத்தானே நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதுக்கு கீழே தானே நான் பயணிக்கிறேன். நானும் அதைத்தானே நான் விரும்புறேன். அப்ப இதுல எதுவுமே இல்லாம குருவானை போட்டு இருக்கிறாங்க, சில பேர் சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தையை பேசிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா, அது எப்படி அண்ணா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமாண்ணா? அண்ணா இதையா கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு. இவ்வளவு யுத்தம் நடந்த காலத்துல கூட அவர் வந்து
அவருடைய கொள்கை என்ன? அரசாங்கத்துக்கு எதிரான யுத்தம் மாத்திரமே இருந்தது. இல்லைண்ணா என்னன்னு சொல்லுங்க, ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்தா அவருக்கு கல்லறி விழுமண்ணா. இதுதான் சமுதாயம். அதை தாண்டி போகணும், விளங்கல. அதை தாண்டி போகலாமண்ணா. ஆனா எங்களுடன் பயணித்த உறவுகளே அதை தவற செய்யும் போது மனது கஷ்டமா இருக்கு. அதுதான் எனக்கு இருக்க பிரச்சனையா. இப்ப தெரியாத நீங்கள் அந்த தவறை செய்தால் நான் கடந்து போய் விடுவேன். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு தான் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க அந்த தவறை செஞ்சா நான் கடந்து போயிடலாம். இது யாரோ அப்படின்னு நான் விட்டுட்டு போயிடலாம். இந்த வலைத்தளத்துல எல்லாத்தோடையும் நான் பயணிக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய உறவுகளா, ஒரு நம்பிக்கையில, ஒரு பாசமா நீங்க என் கூட. நான் இப்ப இந்த வலைத்தளத்துக்கு வந்தா வணக்கம் அண்ணான்னு சொன்னா, இந்த தமிழ் பாக்ஸ் அண்ணா வணக்கம் ஆந்தேரே அப்படின்னு சொல்றாரு இல்ல, அந்த மனதுளுக்கு பதியுது இல்ல. அப்ப நான் அவரை பார்த்து நாளைக்கு ஒரு கெட்ட வார்த்தையோ, இன்றைக்கு ஒரு கெட்ட வார்த்தையோ பேசுகிறதுக்கு எப்படி என்னால் முடியும்? உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா ஒன்றுமே இல்லாம இந்த மாதிரி பயணிக்கிற நேரம் இதெல்லாம் எப்படி என்னால ஜீரணிக்க முடியல. மனதுக்கு வேதனை அளிக்கிறது. இதுதான் பாதையா? எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி இதை நகர்த்த போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை வரும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதை யாரு மூலியமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதை எப்படி இதை கடத்துவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்ப அரசியலையும் தாண்டி முதல்ல ஒரு ஒழுக்கத்தை வந்து இங்க நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஓகே, இப்ப நீங்க சொல்ல வாரீங்கன்னா, இப்ப தளத்துல வந்து மரியாதை இல்லாம கண்ட பாட்டுக்கு எல்லாம் கதைக்கிறாங்க. அது ஓகே, நீங்க சொல்ல வர விஷயம் அவ்வளவுதான். நீங்க அதுதான். அதாவது சைலண்ட்ங்கிற ஒரு வார்த்தை வந்து அமைதி. இந்த சைலண்ட்ங்கிற வார்த்தையை வந்து சத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையா கருத்து நாங்கள் ஓகே எங்களுக்கும் விளங்குது, நாங்க ஏற்றுக்கொண்டுட்டோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா விட்டு கொடுக்க முடியும்னா நான் வந்து ஒதுங்கி இருந்துருவேன், பிரச்சனையே இல்லை. நீங்க எதுனாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒதுங்கி இருந்துடலாம். ஆனா அந்த மனப்பக்குவம் என்கிட்ட இல்லை. என் மக்களை நான் எப்படி விட்டு கொடுப்பது? அதனால் முட்டி மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இப்ப நீங்க அனுர தோழரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரை பற்றி? எங்க நாட்டின் இப்ப இருக்கிற ஜனாதிபதி என்னதை சொல்றீங்க அவரை பற்றி? இல்ல, நான் அரசியலை பற்றி பேசணும்னா அது ஒரு தனியான ஒரு சம்பவம். இது நாங்க வந்து அரசியலை பற்றி பேசுறதுதானே நாங்க இதுல. இல்ல, அனுர என்பவர் வந்து இப்போதுதான் வந்திருக்காரு. எங்களுடைய வரலாற்றிலே வந்து அரசியலில் ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒருக்காகவும் அரசியல் வந்து மாறுபட்ட ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டே தான் இருந்தது. இப்போது அனுர என்பவர் வந்து அரசியலில் வந்திருக்கிறார். அவருக்கு இல்ல 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 வாழ்க்கை தரம் மாறுபடவே இல்லை. அதே பணிதான். அப்படின்னு சொன்னா என்னன்னா நாங்க செய்யறது. இப்ப நாங்க ஆட்சி மாறினாலும் எங்கண்ட வாழ்க்கை தரமோ எங்கண்ட மக்களோட கஷ்டங்களோ மாறாம ஒரே மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணும் நாங்க? அதுதானே நான் எங்களுடைய, அதாவது நாங்கள் வாக்களித்த அரசியல்வாதிகள், எங்களுடைய பிரதிநிதிகள் அது சம்பந்தமாக பேச வேண்டும். ஆனால் இன்று கூட என்ன நடந்தது தெரியுமா? இன்று நடந்த விடயம் தெரியுமா? இன்று நடந்த ஒரு முக்கியமான விடயம் கேள்விப்பட்டீர்களா? நீங்க கணக்க விஷயம் நடந்தது நீங்க சொல்லுங்க. இன்று வந்து சுமத்திரன் அவர்களால் ஒரு விவாதம் நடைபெற்றது. அதை கேள்விப்பட்டீர்களா? எங்க நடந்த விவாதம்? ஒரு வலைத்தளத்தில். என்ன சக்திய ஃபேமிலியா? தமிழில் சிங்கள மொழியில் நடைபெற்ற ஒரு விவாதம். அது நான் கேட்டுறேன். ஓகே, அது கேட்டுறேன். இது எவ்வளவு மனதுக்கு வலிக்கிறது. ஆனா அதனாலதான் நாங்க அவரை மக்களால நிராகரிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு அந்த கட்சியின் செயலாளரா இருக்கிறார் இல்லையா? அவர் நம்மள மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். என்ன அது அந்த ஊடகத்துல கொடுக்கப்பட்ட அறிக்கை வந்து நாங்கள் பார்த்துறோம். பிரச்சனை இல்லை, அதை நாங்க பார்த்துறாங்க. நாங்கள் பார்த்துவோனா இருக்கோம். அவர் எங்களுக்கு தேவையில்லை. அவரை நாங்க எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டோம். அவரை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. மக்களாலே அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவரை நாங்கள் எப்பயோ மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம்.
அவற்றை பேரை நாங்கள் இதில் வந்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு விஷயம் இல்லை சொல்லுவோம். இங்க உள்ள சாணாக்கிய தனத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு இல்லைண்ணா, நீங்க நல்ல விஷயத்துக்கு வாங்க, நல்ல விஷயம் தான் காய்ச்சி நீங்கள் எங்களுக்கு அது சம்பந்தமா எங்களுக்கு வேணாம். இல்லன்னா இதுல வந்து சாணாக்கியத்தனம் ஒன்று இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அவர் வந்து ஒரு ஏங்குற ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்கோ, சரியா? இப்ப இங்க நடக்கிற ஒரு இன்டெலிஜென்டான ஒரு விடயத்தை சொல்றேன், நீங்க உள்வாங்கி பாருங்க, இது உண்மையா பிள்ளையா என்பது உங்களுக்கே புரியும். அதாவது தற்போது அரசியல் வந்து ஏற்கனவே வந்து இங்கே வந்து யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் வந்து இன்னொரு ஆதிக்கம் உள்ளே வந்து விட்டது. இதை இன்னும் பலப்படுத்துவதற்காக வேண்டி தற்போது ஏன் அந்த விவாதத்தை அவர் செய்ய வேண்டும்? இந்த விவாதத்தின் பிரதிபலன் என்ன தெரியுமா? வெறுப்பு தட்டும். வெறுப்பு தட்டும் போது தமிழர்களுக்கான வாக்கு அளிக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பை தெரிவிக்க எங்கே வாக்களிக்க போகிறார்கள்? எதிர்ப்பை தெரிவிக்க அவர்களுக்கு சார்பாக அந்த வாக்கு செல்ல போகிறது. ஐயா ஒன்று சொல்றேன், சரியா? நீங்கள் இங்க அங்க இந்த அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விளக்கமா சொல்றீர்கள் இல்லை. அவர் என்ன சொன்னவர், என்னத்தால எங்களுக்கு தாக்கம் உண்டாகும்? அவர் சொன்ன விடயத்தை நான் தெளிவாக சொல்லவா? சொல்லுங்க. அவர் 5 வயதில் கொழும்பில் அந்த கேட்ட கேள்வி வந்து 5 வயதில் இருந்து சிங்களவர்களுடன் பயணிக்கிறேன், நான் சிங்களவர்களை முற்று முழுதாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு முதல் பதிவு. இரண்டாவதாக கேட்டார்கள், சிங்களத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதிலை வந்து நான் வந்து உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன். இல்லை என்றால் அந்த மொழிபெயர்ப்பு யூடியூபில் இருக்கிறது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓமையா, அதெல்லாம் அவன் சொன்னது அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, அதுதானே எங்களுடைய மனநிலையும் நம் மக்களால் ஆதரிக்கப்பட்டவரே இது போன்ற ஒரு 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 வாய்ஸ் கட்டை வந்து கொடுக்கும் போது சார்பாக மாறிவிடுகிறது இல்ல? இதனுடைய பிரதிபலன் எப்படி வரப்போகிறது தெரியுமா? அடுத்த தேர்தலில் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் எங்கள் மக்கள் மத்தியில் உருவாகி எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழர்களின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போக போகிறது. எப்படி சரிப்படுத்துவது? ஐயா ஒன்று சொல்லட்டா, இதெல்லாம் இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் சொல்றோம், அவ்வளவுதான். ஃபார்மாலிட்டிஸ் என்று நீங்க நினைக்காதீங்க. இந்த சிறு துளிதான் பெருவெள்ளம். இடையில இதை வைத்து அவர்கள் காயாடி விடுவார்கள். இன்று நடந்த அந்த விவாதத்தின் தொழிற்பொருளை தான் சொல்கிறேன். எங்க நடந்த விவாதம்? அந்த சிங்கள வலைதளத்தில் நடந்த விவாதத்தை. அது யாரும் தெரிஞ்ச நீங்க விளக்கம் சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா அது சம்பந்தமா? தெரிஞ்சா கதைங்க, இல்லாட்டி அதை நிப்பாட்டுங்க. ஐயோ, அவன் இப்ப எத்தனை வருஷ கணக்கா சொல்லி கொண்டு வாரான். என்னவா? நான் 5 வயசுல அங்க சிங்களவரோட இருந்த நான் அவரை நாங்கள் தளத்திலிருந்து எடுத்துட்டோம். அவர்கிட்ட பேச்சு கதைக்கு வாங்க. அந்த கோமாளி என்று சொல்லி நாங்க தளத்தில இருந்து நாங்க சூனா எடுத்துட்டோம். நாங்கள் இது நாங்கள் எங்க முக்கியமான ஒரு தளத்துல காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இந்த அண்ணா வந்து காய்ச்சிட்டு எல்லா லாங்குவேஜும் தெரியும்னு சொன்னா, அண்ணா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் சொல்லுங்க. அப்ப நான் பேசுறேன், எனக்கு ஒரு 12 லாங்குவேஜ் தெரியும் சொல்லுங்க. அப்போ அண்ணா இலங்கையில் உள்ள லாங்குவேஜ் எல்லாமே பேசுவேன். இலங்கையில் உள்ள லாங்குவேஜ் வந்து சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் எங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? அடுத்து இங்கிலீஷ் மொழி. எந்த லாங்குவேஜ் பேசுவீங்க? அது மூணும் எனக்கு தெளிவாக தெரியும். आपको हिंदी मालूम है? தெரியும். आपको हिंदी मालूम है? बात करो. आप किधर से बात करता है? அவ்வளோலாம் பேசுது. ஹிந்தி தளம் வேண்டாம் வேண்டாமா? ஓகே, சாரி 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 கதைக்கிறதுக்கு என்ன ஒரு கேள்வி வரு? அது போக இல்லாதவியல் கதைச்சவன் அஞ்சுமா கொஞ்சம் விட்டு நான் கதை கேட்க விடுவோம்னா. என்ன நியூஸ் போல என்ன சினேக் பாபு நியூட்ல நிக்கிறேன். நித்திரி என்ற அர்த்தம்
அவர் கொஞ்சம் பால் சூடாக்கி குடிச்சு கொண்டு பால் சூடாக்கி குடிக்கிறீரோ? கத்தியால பாருங்கோவன். ஓகே, தேவையான கதையை கதைப்போம். வாங்க வாங்க, தேவையில்லை கதையில எல்லாத்தையும் விட்டுட்டு. லைன்ல காணல நலங்கண்டையாண்ணே. ஓமண்ணா, ஓகேண்ணா, நன்றி அண்ணா. சதீஷ் அண்ணா அடிக்கிறான், போன் வேலைக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் டாட்டா முடிஞ்சுதண்டு. ஓ, நீங்கள் சதீஷனோட பாருங்க, நான் வாங்குறேன். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. இது என்ன நீங்கள் நம்பர் வச்சுக்கிறீங்க அண்ணா? ஓ, நான் சதீஷனோட நான் நாளைக்கு டீல் பண்றேன், டாக்டரோட பேசுறேன். இதை கொஞ்சம் பாருங்க, பேசினால யாருன்னு சொல்லி கண்டிப்பா. ஓகே 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 ஓகே, நான் வாங்குறேன். நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, சந்தி. ஓகே ஓகே, குட் நைட், பை. ஓகே, குட் நைட். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் தமிழ் போய். யாராருக்கு வணக்கம் சொல்றீங்க? என்ன அர்ஜுனா புலனாய்வு வேற இல்ல, மேல கீழே நிக்குது. எல்லாருக்கும் தான். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரட்டும், கொஞ்சம் பொறுங்க, பாவம். நல்ல அடி விழுந்துட்டு தான் இல்லையா? அவரு எங்க பக்கத்துல குடியாரத்துல கதைக்க விட இல்லை. அங்க போனவர் இல்ல, கொஞ்ச நேரம் கதைச்சு சில கருத்துக்களை முன் வச்சவங்க அவங்க 3-4 பேர் சேர்ந்து அடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டார். அது அங்க வந்து தெரியும் தானே, அங்கேயும் போவான். அண்ணா வாங்க, மேல வாங்க, கதைக்க வண்டியெல்லாம் கதைக்கலாம், வாங்க. உடனே போயிடும். என்ன சந்திரன் மியூட் பண்ணி விட்டுட்டு வாங்க, தெரியும் தானே நடுக. காய்ச்சிருக்கும் போடக்கு இவங்க ஆறதுல வடிவா காய்ச்சிருக்காங்க, மியூட் பண்ணி வச்சுட்டு அந்த தெரியும் தானே, அங்க எல்லாமே போவான். வாங்க அர்ஜுனா அண்ணி, என்ன புலனாய்வு மேல கதைப்போம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல பேச்சு கொடுத்து தமிழன் என்ன போட்டோ மாத்தி போட்டுது. தமிழன் இது என்ன ஆண்டு பார்த்து இல்ல, தமிழன் அதே போட்டோலாம் நிக்குது. இல்ல, இங்க வேற போட்டோ காட்டுது. பழசுதான் காட்டுது. இப்பதான் மாத்தீங்க. இப்பதான் வருது. அப்ப டாக்டர் வந்துட்டார். ஓகே, டாக்டர் இல்ல, அரிச்சுனா புலனாய்வாணி. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன நியூட் பண்ணி வச்சுட்டு அடிச்சுட்டாங்களா? அப்படிலாம் கதை கொஞ்சம் புலையாக்கணும் தான் போட்டு தாக்கி போட்டு வந்துட்டேன்னா. இல்லை, நீங்கள் நல்லா பேசுனீங்க, நான் உங்களை மீட் அடிச்சு விட்டாங்க. மீட் அடிச்சோன்னா நீங்கள் கதைக்கிறவங்களுக்கு கேட்கானே மொழியிலேங்க. இல்ல, அவங்கள மரியாதையா கதைக்க தெரியாது. கருத்துக்களுக்கு கருத்து காலம் உதவணும், அதை விட்டு போட்டு. இந்த தேர்தலுக்கு டாக்டர் 1 கோடிக்கு மேல வாங்கினவர். நான் எங்க வாங்கினவர்? எவர்கிட்ட காசு வாங்கினவர்? சும்மா எழுந்த மனத்துல காய்க்க முடியாது. சரி, வாங்கினா தான் இவைக்கு என்ன கொடுக்குற வைக்கும் தானே அந்த பிரச்சனை. ஒரு மண்டபம் அறிவில்லாதவங்க ஒவ்வொரு வேட்பாளரும் அவையவே தலைவர் மாதிரி தான் போய் காசு காட்டுறது கொண்டு. இவன் சொல்றான் டாக்டர் வாங்கி கொண்ட காட்டினதான் கல்ல. அவ்வளவுதான் கொள்ளுங்க. சட்டங்கள் தெரியாம வேலையாங்க. ஒவ்வொரு சுயேட்சை குழு ஒவ்வொரு இடத்துலயும் அவையவே தான் கட்டினது. இப்ப காசு இல்லாதவங்களுக்கு டாக்டர் கட்டியிருப்பேன். இருக்கிறவே இல்ல இல்ல, எல்லாருக்கும் டாக்டர் தான் கட்டினா. முதல் தொடக்க நாள்ல தான் ஒரு கொஞ்சம் காசு அவையவே கட்டினது. இன்றைக்கு கதைச்சு அம்மனியே சொல்றா, அதுல தேர்தல் ஆணைக்குழுட்ட வந்து ஆணைக்குழு வந்து இப்படி சொன்னதான், நீங்கள் காசு கட்டையிலாது வேற வேற ஒரு ஆள் தான் கட்டலாம்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி அவாவே இண்டியன் பேட்டியில கொடுக்குறோம். அவர் தான் நேரம் அதுக்கு இது பொறுப்போ அந்த சுயேட்சை குழுவுக்கு அவர் தான் கட்டலாம். டாக்டரும் கட்டியலாம், ஒருத்தரும் கட்டியலாம். அவைதான் சைன் வச்சு போம் எடுக்க வேணும், அவைதான் கொண்டே கட்டும். அது இதுவரைக்கும் அவ்வளவுதானே அறிவு அந்த தளத்துல. அது சும்மா குடிச்சிட்டு கத்த வேண்டியா நடந்து. இலங்கைக்கு எங்கேயாலும் வந்து மாட்டிச்சிட வேண்டாம், மாட்டிதான் நாக்க நொங்குதான். அதுகளுக்கு மேல கை வச்சுட்டு என்ன செத்தவாம்பி தான் கதை. செத்தவாம்பி அடிச்சு போட்டு பொலிசுக்கு போகணும். என்ன புலியாண்டி என்ன? ஆமா, ப்ளீஸ். ஸ்னேக் பாபு சும்மா பாவுக்கு கோவம் வரும். சொந்த இது செத்த பாம்பில்ல தான், இது சூரம்பா. என்ன காமெடின்னு சொன்னா, இப்போ டாக்டர் வந்த வழியாக தான் இவ்வளோ விஷயமும் படியில் தெரியுது. எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு மட்டும் தெரியாது. மற்ற வலைத்தளத்துலேயும் புதுசாக
நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து படிச்சது வந்து டாக்டர்கிட்ட தான் படிச்சு போட்டு இப்போ 4-5 கதையை வச்சு கொண்டு காய்ச்சி கொண்டு இருக்கணும். இப்போ அதை வச்சா எங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களோட உழைப்பும் அதுலதான். அதான் இல்லாட்டி கடைசி மட்டும் தெரியாது. நகரசபை இதை என்ன, மற்ற எலெக்ஷன் என்ன, இதண்டா என்ன, எத்தனை பேர் என்ன ஏதுண்டு டாக்டர் ஒவ்வொண்டா சொல்லி தானே தெரியும். இப்போ பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இல்லையே. ஒரு தரம் இப்ப என்னென்றால் எல்லாருக்கும் வைத்த கலக்கல் என்னன்னு சொன்னா, இப்ப விழாகாலம் நடந்த உள்ளூராட்சி மன்றம் மற்றது மாநகர சபைகள்ல நடந்த நகர சபையில் நடந்த ஊழல் எல்லாம் வெளியில வரப்போது கலக்கத்துல உளறினோம் எல்லாரும். அதான் பிரச்சனை. இப்ப உள்பட்டா பழசெல்லாம் தோண்டி விடுமല്ലോ அந்த பயம். அதான் பெரிய பிரச்சனை. அதான் பதட்டப்படுகிறோம் எல்லாம். என்னென்ன செய்யலாமோ செய்து பார்க்கணும். ஒன்றும் சரி வரையில உளறினங்களும் இல்ல கட்டாயம் வந்தது அப்புறம் எல்லாம் தோண்டி எடுக்கணும். 15 வருஷத்துக்குரிய எலெக்ஷன்ல மக்களுக்கு சொல்லணும், பழைய இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து நாங்கள் நோன்றோன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு போட்டு போடுங்க. மக்களுக்கு சொல்லி எல்லாம் தோண்டி எடுத்து வரும் பிரச்சாரம் செய்ய சொல்லணும் மக்களுக்கு விளங்கப்படுது. அதெல்லாம் தோண்டி எடுத்து பாசலா இருக்குது. ஒவ்வொரு ஒரு ரோட்டு போடுறோன்னா அங்க எத்தனை பேருக்கு அதுல பங்கு? உண்மையாவா? அப்படித்தான் அங்க அதுக்குள்ள எடுத்து கொடுக்குறாருங்க. அப்படி இப்படி எல்லாம் ஆதாரபூர்வமா பணியில வேற போதுன்ற பயத்துல எல்லாரும் புரசரம் அடிக்கும் எல்லாருக்கும். ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் 5%, 10%, 5%, 6%, 2% வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி கமிஷன் ஆகும். என்ன அப்படித்தான் உள்ளாலே அவங்க எல்லாம் விளையாட்டு காட்டி போடுவாங்க. அங்கே அதான் ரோட்டு ஒரு வரைய போக ரோட்டு வெள்ளம் மழை வெயில்லாம் ஆள் போட்டு இல்ல இவியலெல்லாம் வாங்கி போட்டு விட அவன் நெஞ்ச போடுறது தானே இவ பார்க்கணும். இவ அப்புறம் கேட்கலாதானே அங்க கல்ல பறிப்பாங்க, இதை வந்து ஏற்றுவாங்க. விளங்கல அதாங்க வேற பக்கத்துக்கு போகும். 5 லோட்டு கல்ல பறிச்சு போட்டு காட்டி இரவே ஏற்றுறாங்க. காசு கிளைம் பண்ணணும் 2 விட்டு 3 ஏற்றுவாங்க. ஏற்றி இப்போ அது வேறு இடத்துல பரவாயில்ல, அங்கே அதுக்கு கிளைம் பண்ணப்படும். இப்படிதான் நடக்கிறது. ரோட்டு போட கேம் அப்படித்தானே. அந்த வடிவேல் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி பேஸ்மெண்ட்டை விட்டு போட்டு அடிச்சு விட்டுருவாங்க மேலால. அது சரிதானே ப்ரோ? அதெல்லாம் முடியாது நடக்கும். கிடையாது ரோட்டை போட்டு முடியாது. வடிவேல் கிணத்தை தோணுமே, ஐயோ வட்ட கிணறு தோணுன மாதிரி இதில் தான் உள்ளூராட்சிக்கு போட்டு ரோட்டு கிடந்து இங்கே ரோட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் ரோட்டு காணாமல் போயிடும். மழையோட அடிக்கிற மழையோட போயிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிங்கள ஏரியா சரி கொழும்பு சைட்டு இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் போட்டால் கான்கிரீட் ரோட்டும் காப்பற்றும் அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விட்டால் அது வருஷ கணக்காக கிடக்கும். இந்த அங்கதே ரோட்லேயே நாங்கள் படுத்து கிடக்கிறவன் அப்படி துப்புரவா இருக்கு. இல்லை குவாலிட்டியாக செய்திடுவாங்க. இப்போ எங்கட பக்கங்களில் போடுறது வந்து எப்படியும் மேக்சிமம் மிஞ்சி போனால் 2-3 வருஷத்துல திரும்ப செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கு. அதான் திருப்ப டச்சப் செஞ்சாலும் அது 6 மாசத்துல திருப்பி அதே மாதிரி அந்த கிடங்குகள் எல்லாம் வந்து எங்கடையாக்கள் முந்தினாக்கள் தேர்தல் கேட்கிற தாங்கள் உழைக்கிற காணி தானே, மக்களுக்கு சேவை செய்கிற காணி இல்லை தான். அவங்க செய்கிற இந்த முறைதான் மேட்ட வண்டி வந்திருக்கு மக்களுக்கு சேவை செய்ய. அதுக்கு உழைப்பமெண்ட் வாராக்கெல்லாம் திரும்ப ஓடினோம். அதான் பிரச்சனையா கிடையாது. இது சரி வேற ஆண்டு விட்டு வந்து தாங்கள் வேற பக்கமா பிறட்டுறோம். உழைப்பமெண்ட் வாரவேலும் இருக்கணும். மற்றது உழைச்சதை காப்பாத்துறதுக்கும் வாராக்களும் இருக்கணும். இருந்தாதான் நான் தக்க வைக்கலாம். அதுக்குதான் சுவைதரன் எழுப்பி ஓடுறோம். என்ன மாதிரி கிளிப்பா நான் ஒரு புது கார் எடுத்தேன் அறிஞ்ச உண்மையா? என்ன அது கிடையாது. அந்த போயிட்டு அந்த கேட்ட கேள்வியில் ஓடிட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி எல்லாரும் இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். புது கார் வாங்கிட்டீரா? என்ன விஷயம்? இப்ப தமிழானா இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைப்புக்காரன் வந்து கத்துறான் தமிழரசு கட்சிக்காரன். ஏன்னா அவனுக்கு காசு வேணுமாமோ? அந்த கொம்பெல்லாம் பேர் இல்ல காசு வேணுமாமா அவனுக்கு. அவன் தான் நோட்டீஸ் அடிக்கிற காசு கேட்டவன். அவன் தான் அந்த இந்த துவான்ற ஒரு நாய் உண்டு. தெரியாதான் சொல்லுங்க. எங்களுக்கு யாருன்னு தெரியல சொல்லுங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சொம்பு தூக்குறது அவன் தான் ஒரிஜினல் சொம்பு.
மற்ற ஏற அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரையும் சொம்பன்னு நிக்கிறான் பண்ணாடே. எங்க இவனெல்லாம் ஆம்பளையா களத்துல காய்க்க சொல்லுங்க அவனு. அவரும் அந்த சொம்பு வாய்க்கிறாரோ சொம்புண்டு அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பால அனுப்பி வைக்கப்பட்டது அதுதான் அவர். இப்ப ரணிட்ட வாங்கின பொட்டியால் காணான்னு சொல்லி போட்டு இப்ப வெளிநாட்டு மக்கள்கிட்ட கேக்குறியாடா பொட்டி பண்ணாடே சம்பு தலைவர் அவரை அனுப்பி படிச்சான் சம்பு ஒரு தேச துரோகியாவும் தேச துரோகி வந்துவிடக் கூடாது. இவன் தான் தேச துரோகி என்று சொல்றது விளங்குதா? இதைத்தான் தேச துரோகி என்று சொல்றது. பன்னாடே உண்டு. தமிழ் தேசிய கூட்ட இருந்து பெட்டியில எல்லாம் அடி என்று அடிச்சு நொறுக்கி நீங்களாண்டா எங்களை தேசியத்தை சுரண்டி வச்சிருக்கிறீங்க பன்னாடிகள். தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் நீங்க அடிச்ச பெட்டியை விட வாடா நாங்க டாக்டருக்கு காசு கொடுத்தா உங்களுக்கு என்னடா செய்யுது பன்னாடே? நாங்க கொடுப்போம் என்ன கொடுத்தோன்னு இருப்போம். என்ன செய்வீங்க நீங்கள் பன்னாடே? காசு கொடுத்தா அது எங்கட பிசினஸ். எங்கட பிசினஸ். உனக்கு என்ன தமிழ் தேசிய கூட்டமே கொடுக்கல உங்களுக்கு காணாதே வாங்கினால் வரையின பட்டியல் ஒன்றும் காணாதே பன்னாடே. அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அதான் கத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு தரம் போடுறாங்க கத்துறாங்க பன்னாடே உண்டு. தியாகி சொல்லி இருக்கு தியாகி கீழே இருந்தா கேட்டுக்கொள்றான் நேட்டி நாயே எங்கட அண்ணன் தம்பிமார் ஏறி கருத்து சொல்ல வந்தா விசரன் பைத்தியக்காரன் முட்டாளன் சொன்னீங்கன்னா வெடி வைப்பேன் உனக்கு பன்னாடே. நீ என்னடா செய்ய எங்க தேசத்துக்கு தேச துரோகி? தியாகி என்ற தேச துரோகி நீ ஏன்டா தேச துரோகி? என்னடா அண்ணனோட இருந்த நீ அண்ணன் வளப்படா இது எல்லாரும் கருத்து சொல்ற வர்றவன எல்லாம் முட்டாள் பொறுக்கி விசரன் பைத்தியாரன்னு சொல்றதுக்கு உனக்காடா ஒரு அந்த பொறுக்கி நாயே. இவர் அங்க இருந்திருப்பாருன்னு நம்புறீங்களா நீங்கள்? இன்னும் ஐயோ கவலைப்படுவாடா தியாகி என்ற நாய உன்ன நினைச்சு கவலைப்படுவாடா உண்டி அம்மா நாய் வேஸ். எல்லாரையும் விசரன் பைத்தியாரம் வாங்கி கொண்டிருக்கிற நீ என்னடா நீ யாரடா? அண்ணன் வளர்ப்பியாடா வளர்ந்த நீ அண்ணனை பற்றி ஒட்டு பார்த்து கதைச்சு பாரு நீ அந்த தளத்துல நாய. உனக்கு என்னடா தகுதி இருக்கு? போய் வாழப்படி நீ வன்னி மயந்தனால இறக்கப்பட்ட ஒரு வாழடா நாயன. நீ வந்து கதைக்கிற அண்ணனை பற்றியா? எவ்வனாவது ஏறிப்பாரு இவன் சொல்லி இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏறி இருந்து அண்டி மரபு அக்கா மரபு வெளிநாட்டில் உள்ள எங்கட சகோதரங்களை பற்றி கூட காய்ச்சொண்டிருக்கான் பொறுக்கி. பெண்கள் அப்படித்தானண்டா எல்லா பெண்களையும் அப்படித்தான் நினைப்பின வீட்டு பெண்கள் அப்படியான ஊத்த பெண்கள்டா பாடு இவங்களை ஒருத்தர் கேள்வி கேட்கற ஒருத்தர் இல்லைன்னுட்டு கண்டபடி காய்க்க வலிக்கிறாங்களோ பன்னாடையார். நீங்க இன்றைக்கு ஒன்று மட்டும் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு இந்த ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அந்த பேட்டி கொடுத்தவ இல்ல அந்த பேட்டியிலேருந்து என்ன விளங்கினீங்கன்னு? பேட்டியில என்ன விளங்கினது? அவங்க யாரோ ஒரு ஆள் காசு கொடுத்துட்டு தண்டவாடிவா விளங்கிட்டு அண்ணன் நான் சொல்றேன் இந்த ஸ்கிரிப்ட் அத 2-3 தரம் பாருங்க. அந்த ஸ்கிரிப்ட் எழுதினது மைந்தன். அந்த மைந்தன் வசனத்துல அவன் வாயால வெளிவந்தது தான். இதுதான் உண்மை. மைந்தன் தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினது. நான் சொல்றேன் இன்றைக்கு சொல்றேன் இதுல நீங்க கேட்டீங்களோ தெரியாது. அந்த தளத்துல இருக்கிற ஒரு பன்னாடு நெட்டி ஒருதன் கனடால இருக்கிறானா செந்தூரனோ என்னோன்னு சொல்லி அவன் சேலஞ்ச் பண்ணவன் 7 மண்டால் ஊசி வழி வடக்கு கேட்டு பாருங்கோ யாராவது கேட்கிறாங்களோன்னு பாப்பேன். நான் கேட்டா நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு போனவன். இப்ப நாங்கள் அதுதானே சொல்லி இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து அங்க பஸ் சர்டிபிகேட் தான் பிரச்சனையா இருந்தா நாங்களை அக்செப்ட் பண்ண வைப்போம். என்ன பிரச்சனைன்றா சொன்னால் இந்த அம்மாண்டை காய்ச்சது மைந்தனால திட்டமிடப்பட்டு அங்க இருக்கிற ஒரு ஓனான் ஒன்று இருக்குல்ல ஆஸ்திரேலியால இருக்கிறது அந்த ஓனானும் இந்த மற்ற அந்த கனடாவும் ரெண்டும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தி இருக்கணும். அம்மா காசு கொடுத்து அந்த அம்மா காசு கொடுத்து செய்யப்பட்ட வேலை இது. இந்த மீட்டிங்கள் எல்லாம் குழப்புறதுக்கு பிளான் பண்ணி அனுப்பினவே அதெல்லாம் எங்களுடைய ஆக்களால முறியடிக்கப்படுது.
அந்த ஆஸ்திரேலியால ஓனான் கொஞ்சம் காசு வச்சிருக்கு. அதுவும் எங்கட தேசிய காசு, தலைவர் எங்கட போராட்டத்துக்கு சேர்க்கப்பட்ட காசு, அடிச்ச காசு. அந்த காசை வச்சு கொஞ்சம் வாலாடி கொண்டு தெரியுது. அந்த மீட்டிங் அனுப்ப சொல்லுங்க பாப்போம். அவையிலோ நாங்களும் உண்டு சாவச்சேரிக்கும் வந்தவே எல்லாம் கப்சிப்பா இருந்துருந்தேன் பயத்துல. அனுப்ப சொல்லுங்க பாப்போம். என்னமோன்னு சொல்றேன் செல்வனாக்கு, என்னமோன்னு சொல்றேன், பொறுமைய இலக்க வச்சிடாதீங்க. என்னட்ட பிறந்த நாள் போட்டோ கூட எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு எங்கிட்ட. பொறுமையா இலக்க வச்சுக்காங்க. போடுற கேஸ போட்டு பாருங்க, நாங்க செய்து காட்டுறோம். பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, சொல்லி இருக்கு. இன்றைக்கு ஓப்பன் சேலஞ்ச். இல்ல நான் சொல்லி இருக்கேன். இல்லன்னு நீங்க யாருக்கும் நான் உங்களோட தளத்துல வந்து போடணும்ன்ற அவசியம் இல்லை. இப்படியான நெறியலுக்கு இவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. பண்ணாடு இவங்க எல்லாம் தேச துரோகி. மைந்தன் ஒரு தேச துரோகி. இது மக்களாகி எல்லாருக்கும் விளங்கணும். மைந்தன் ஒரு தேச துரோகி. மைந்தனும் தியாகியும் ஒரு தேச துரோகிகள். ரெண்டு தியாகியும் தேசத்தை பற்றி காய்கட்டுக்கு எந்த எவ்வளவு அவனுக்கு உரிமை கொடுத்த தேசத்தை பத்தி காய்க்கிறாங்க. தமிழ் தேசியத்தோட போய் அடியுங்கூடா பட்டி, என்னும் அடியுங்கூடா பட்டி. 15 வருஷம் சுரண்டின காணாது இன்னும் சுரண்டுங்க உங்களோட போய் சேர்ந்து பண்ணாடியார். மாய்ந்தனுக்கு கொடுத்துருப்பாங்க வாங்கின பட்டியல்ல 1-2 ரூபாய்க்கு இருப்பாங்க உங்க மாய்ந்தன் செல்வத்துக்கு. காசு வாங்காமலே கத்துதுகள். மகளை பற்றியே கவலைப்படாமல் மகள் எப்படி மகளை வளர்த்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. வந்தால் மகளை பற்றியே கவலைப்படாமல் திடீரெண்டா அது எப்படிப்பட்டது? காசு காண்டி போகுதோ இல்ல காசு அதுக்கு காசு எல்லாம் தெரியும், யாருக்கு தெரியும்? அங்க டாக்டரை பற்றி எவன் ஒரு வார்த்தை சொன்னானோ அவைக்கு அங்க விஐபி ட்ரீட்மெண்ட், ரெட் கார்பெட். இப்படியான தளம் இது தேச துரோகம். அது தலைமை தேசியத்தாக பயணிக்கிற தலைமை, அது தேச துரோகி தலைமை. அது அங்க அப்படி யாருமே இல்ல, எல்லாம் துரோகி எல்லாம் நினைக்கணும். துரோகியல் காசு அடிச்சதும் அதை அடிச்சதும் இது அடிச்சதும் குடு அடிச்சதும் ஜெயிலுக்குள்ள இருந்ததும் இதெல்லாம் நாங்க நிக்குது. தாங்கள் செய்ததை வந்து மற்றவன்ல சொல்லி காட்டுறாங்க. அதான் அந்த பிரச்சனை. இப்ப நீ ஒரு கார் ஒன்று வச்சிருக்கு சரியா? அந்த கார் கொஞ்ச நாள் செல்ல அந்த இதுகள் என்ன பாஸ் பண்ணாமல் ஒன்றும் பாஸ் பண்ணாமல் சொல்லிடுவாங்க, ஸ்கிராப் பண்ணிடணும் அந்த கார். அந்த கார் அது ஸ்கிராப் யார்டுக்கு போயிடும். அப்படி ஒரு ஸ்கிராப் யார்ட் தான் இந்த வன்னிமேந்த். அந்த தளம் அதுதானுங்க. எங்க டாக்டர் ஹோட்டல்ல இருந்தானே 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தானே. உங்களுக்கு என்னடா செய்யுது? உங்களுக்கு என்னடா செய்யுது? பண்ணாடே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேர் எல்லாம் வேற லெவல்ல தெரியுறீங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடுகள் கொடி கட்டி பறக்குறீங்க. உங்களோட பட்டியல் என்ன அதை கேட்கறத தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியமான ஆளுநர் அங்கே இருந்து பண்ணாடே. அதெல்லாம் உழைச்ச காசு, அதெல்லாம் உழைச்ச காசு. பொண்டாட்டி புள்ள எங்க இருக்கணுமா? என்ன ஓட்ட வீட்டில் இருக்கணுமா? எடிட் பண்ணி வரேன், எடிட் பண்ணி வரேன். அர்ஜுனாவை நாங்கள் சந்தோஷமா ஹெல்த்தியா வச்சிருக்கோம். நாங்கள் என்னவும் செய்வோம். உன்னால நிப்பாடு மேடம் நிப்பாடு பேர் பார்ப்போம். கீழே கொமெண்டுகளையும் படிக்கிறீங்களோ கொஞ்சம்? போகுது அதோட சொல்லாம இருக்கிறீர்கள். அழகியா நம்ம எங்க போயிட்டு நான் கொமாண்ட் எல்லாம் பார்க்காமல் ரக்க போயினவா ரக்கி பாக்கட்டு சாமி. பசுமை ஒன்று இருக்குல்ல, அந்த பசுமை ஒன்று இருக்குது பண்ணாட. இது என்ன பசுமையாண்டு தெரியுமே? தங்கட வீட்டுல உள்ளாக்களை தங்கட வீட்டுல உள்ளாக்களை வித்து வாங்குறதுதான் அந்த பசுமை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நாட்டு பிரச்சனை. உனக்கு என்ன துணிவு இருக்கும் அந்த மனுஷன் பேரை உச்சரிக்க? தாயகம் வணக்கம் அக்கா, அதுக்கு ஓடிடு நாய். அதுக்கு மேல வாசிங்க புளியாண்டி ஐயா. காட்டுது இல்லையே பிரியங்கான்ற ஒரு ஐடியா. பிரியங்கா கஜன் தமிழ் பாக்ஸ் என்ன எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 2 மணிக்கு கேக் வெட்டின போட்டோஸ் இருக்கேன்.
இவன் உங்க இந்த கத்துறவன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறவன் தமிழ் தேசிய இருக்கிறவன் கத்துறான். இவ்வளவு 15 மாசமா என்ன கிழிச்சவன் அவங்க? 15 வருஷம். 15 வருஷமா? 16 வருஷமா? 16 என்ன கிழிச்சவங்களா அவங்க? இப்ப வந்துட்டாங்க. இப்ப என்னன்னு சொன்னா பயம் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் பயம் வந்துட்டு. ஊசி வெண்டு அவங்க மொட்டாவுக்கு போடணும் இந்த முறை. மொட்டை அடிச்சு கரும்புள்ளி குத்தி இழுபாடும். அதான் சொன்னனே அப்போது இவங்களுக்கு ஒரு சின்ன ஓட்ட கிடைச்சாலும் இனி காணும். பயம் வந்துட்டு எல்லாருக்கும் பயம் வந்துட்டு. இந்த பயத்துல இதுதான் நடுங்கி கொண்டு இப்படியான ஊத்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க. உங்க நான் என்ன பொறுத்தவரை கருணாவே பிள்ளையான கூட மன்னிக்கலாம். ஆனா இந்த மைந்தனே தியாகி என்ற தேச துரோகிகள் ஒரு ஆளை மன்னிக்க கூடாது. மக்கள் நரி நாய தேச துரோகிகள் வாய் மைந்தனுக்கு தன் யூடியூபுக்கு காசு வேற ஒண்ணுமண்டக்கா இன்னும் புதுமா தலையங்கம் போடுவான் வாட்ஸ்அப்ல. அவனை நாங்கள் ப்ரமோட் பண்ண வேண்டாமப்பா. நாங்கள் இங்க அவனை பற்றி கதை பண்ணாடு இப்படியே விட்டு தான் அவைக்கு வேக கூடுது. ஒரு தரம் காய்க்கிறேன்னு அவைக்கு ஒரு திமிர் உண்டு. இல்ல சந்திக்கல ஒழுங்கான ஆம்பளையில உங்க சந்திக்கலேன்னு. அப்ப இந்த துவாண்டவன் காசு கொடுத்து உடப்பில் அடிச்ச காசை கொண்டு கொடுத்துட்டு இவங்களை கோ வைக்கிறான். அப்படி அதான் இல்ல அவர் முதல் கேட்டவர் அந்த தளத்துல தனக்கு என்ன புலம்பெயர்ந்த மக்களால கொஞ்சம் நோட்டீஸ்கள் அடிச்சு இஞ்சத்தை இந்த காசு எடுத்து நோட்டீஸ் அடிச்சு டாக்டருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வான். அதுக்கு அவன் மைந்தன் விடையில அவர் அடிக்க இப்ப தனக்கு காசு வேற இல்ல. இங்க டாக்டருக்கு மக்கள் உதவி செய்யணும்ன்றதுலதான் அவருக்கு வாய்த்தறிச்சு அவர் சொல்றாரு. இப்ப டாக்டருக்கு மக்கள் காசு கொடுக்கணுமான்னு சொல்லி பேசுறாரு. அப்ப இவரையும் புலம்பெயர் மக்கள்கிட்ட காசு வேண்டி நோட்டீஸ் அடிக்க வைக்கிட்டார். அப்ப கேளுங்க ரத்தம் உங்களுக்கு வந்தா காலி சட்னி கட்டுற வண்டிய மதி 55 இது பொழுது உங்களுக்கு வேலையே இல்லையாண்டு வேலையோட தான் நாங்கள் செய்கிறோம். ஓகே, உனக்கு என்ன இல்ல அவருக்கு இதுதான் வேலையா? எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்கள் கதைக்கிறோம். நீங்களே தேவையில்லை இதுல வந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை இருந்தா தமிழ் அந்த அம்மாண்ட இது வீடியோ 2 தரம் 3 தரம் பாருங்க. உங்களுக்கு வடிவா தெரியும் யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதினு சொல்லி. காசு கொடுத்திருக்கேன்னு தெரியும், அது யாருன்னு தெரியாது. இல்ல அதுல அவள் சொல்றாளே இதை சொல்றாள். அதுல எங்களை தோக்கடிக்கிறாங்க. உங்களுக்கு முதுகும் எலும்பில்லாத ஆக்கள் நீங்க பயந்து போட்டு இப்படியான ஊத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நேட்டியர் நீங்க எல்லாம் ஆம்பளேண்டா தெரியுறீங்க உடவு போட்டு கொண்டு. தம்பி அவள் அம்மா அம்மான்னு சொல்லாத. பெண்களுக்கு ஒரு மரியாதை தானே அம்மான்றது, அது யாரா இருந்தாலும். இதுல பிரியங்காண்ட போட்டோகிராஃபர் வந்து அவ வந்து கஜண்ட உறவினர் ராமண்ட போட்டிருக்கிறான். இப்படி ஒன்றுதான் அது, உதுமாரி ஒன்றுதான் அது. அத போய் அம்மான்னு சொல்ல வெக்கமா கிடக்கு. ஆனா பொம்பளையல்ன்றோடைய நேரன்னு சொல்ல வேண்டியா கிடக்கு. அவன் கஜனுக்கு குறை கூடிட்டுனா தாய மக்காவோட கதைக்க விடுவான். அந்த தாய மக்காவும் எவ்வளவு தாங்குறது. தாயமக்கா பிரச்சனை இல்லைன்னா, ஆனா அந்த பொம்பளையோ அம்மான்னு சொல்றதுக்குதான் வேற கோவமா கிடக்கு. எனக்கு கோவமா இருக்கு. ஆனா என்ன ஒரு பொம்பளையா போச்சு நான் நினைக்கிறேன் வாங்கடி ஆக்கலா தான் இருக்குமாண்டு கயன் அவன் குணங்கள்லாம் அந்த மனசிலேயும் கிடக்கு. அப்படியே காசு காட்டியதையும் செய்யற குணம். அதுக்கு உந்த வெள்ளன்னா புளிச்ச வெள்ள அடிச்சு போட்டு வந்து கதைக்குது.
அது எனக்கு தெரியாது. புளிச்சால் அடிச்சது சில நேரம் வாங்கி கொடுத்துருப்பான், அது எனக்கு தெரியா. நீங்களே சொல்லுங்க. என்ன தமிழ் போய் கதையை காணும் சைலன்ஸ் ஆயிட்டீங்க? தமிழ் போய் கதைங்க என்ன, நான் சும்மா ஒரு போன் ஒன்று வந்திருக்கு, நான் டக்குன்னு போன் பண்றேன். இல்ல இல்ல என்ன சொன்னா நான் காய்க்கிறேன். அடே கஜன் மயிராண்டி, கஜன் உனக்கு தில் இருந்த ஆம்பளையா இருந்தா சரியா, நீ சொல்றதுக்கு வந்து ஆதாரத்தை எனக்கு கொண்டு வந்து நிறுவி. இந்த இடம் உனக்கு தெரியுமல்ல, சரியா? நான் அங்க இருக்கு தெரியுங்களா? நீ சொல்றதுக்குரிய ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னா என் மூஞ்சைக்கு நேரம் வந்து நிறுவி, அதுக்கு பிறகு கதை சரியோ? இந்த பொட்ட மாதிரி கீழே நின்று எழுதி கொண்டிருக்க கூடாது, பேச துரோகி. சொல்றீங்க கஜன் 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 எழுதி கிடக்காம பொம்பளைகளுக்க விதி விலக்காம, அதுதான் உண்மை. அது இந்த கயன் சொந்தக்காரரா இருக்கும், அப்படியா? நாக்கல்லாம் கொஞ்சம் வண்டவாளங்கள் எல்லாம் தெரிஞ்சு உடனே இல்லாத உள்ளதெல்லாம் சொல்றது கண்டாக்கல. என்னப்பா வித்தா வித்தா தெரியுமா? சில நேரம் அந்த அப்படி அங்க என்ன விக்கின மாதிரியா, அது அண்டே மீட்டிங் காரர் ஏதாவது விக்கின மாதிரியா, அது வித்தா தெரியுமா? இது இந்த கதையெல்லாம் ஒரு கதையண்டே சொல்றீங்களே. ஐயோ, அந்த ஆள் அண்டைக்கு வந்து ஒரு நாள் மெரிட்டிலே அடுத்த நாள் பெட்டி பாம்பு மாதிரி கூனி கொண்டு கிடந்துச்சு. இதான் போய் கதை சும்மா இருக்கு ஆளண்டு கதைக்கிறீங்க. கூப்பிடுறானா உன்னை போடாடே. கில்லாடி அண்ணா வந்து அன்னைக்கு ஒரு நாள் தானே கூட்டுக்கொண்டே பெருட்ட அந்த விழுந்து கும்பிட்டதாம். இது அதனாலதான் விட்டு விட்டுறாம். அந்த கயன் பேரு தெரியுமா உங்களுக்கு? என்ன பேர் என்றாலும் எனக்கு பேர் தெரியாது. இதுவே காலில் விழுந்து கும்பிட்ட உடனே அந்த பாவம் வந்து விட்டு விட்டதாம். போய் துளிய அந்த பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா பேர் வந்தாலே அது பிரச்சனையா தான். இவன் போய் அந்த காலில் விழுந்து கும்பிட்டு தான் அந்த விட்டு விட்டதாம் பாவம் உண்டு. தம்பி, நாங்கள் குழந்தை பிள்ளை என்று நினைக்க கூடாது, சரியா? இப்பயும் ஆனா அந்த பொம்பளை கதை கேட்க நாங்க யோசிக்க இல்லை. இப்ப தெரியுதல்லோ இது இவன் குணம் அப்படியே கிடக்கല്ലോ அந்த பொம்பளையிட்ட. இவனும் பொம்பளை மாதிரி தானே. எனக்கு தெரியாது. தமிழ் போய் என்ன சரியான விளக்கம் இப்ப கொடுத்தவர் தானே. கரண் சுவாஸ் வருது. கரண் சுவாஸ் உங்களோட ஃப்ரெண்ட் கீழே நிக்கிறேன். உங்களோட கிருஷ்ணா ஃப்ரெண்ட் கீழே நிக்கிறார். திலீப் என்ன சொல்லுங்க, என்ன கதைக்குகள் இல்லை? ஓமண்ணா சொல்லுங்கண்ணா, எல்லாரும் டென்ஷன்ல இருக்கீங்க, இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் வாயை மூடிட்டு இருக்கேன். டென்ஷன் இல்லை, இது என்ன டென்ஷன் ஒன்றும் இல்ல. டாக்டர் சப்போர்ட் சொல்வதற்கு தகுதி இல்லாத ஒரு அம்மா செய்த அநியாயத்தை பார்க்க சிரிப்பா கிடக்குது. காசு காண்டியதையும் செய்வேன்ற மாதிரி. அந்த அம்மாவை நான் அன்றைக்கு சாவச்சேரி இதுல டிசிசி மீட்டிங்ல பார்த்தேன். கீழே வந்து டாக்டரோட கதைச்சிட்டு இருந்தவ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே சத்தம் போட துவங்கிட்டா ஆக்களுக்கு முன்னாடி டாக்டர். அது அந்த அம்மா கொஞ்சம் எப்பவுமே போத்துல அடிப்பாவலோட. அது அங்க ஒரு 4-5 பேர் பிளான் பண்ணி இறக்கப்பட்டது. அது அங்க பாத்திர கீழே போச்சு. இவ கீழே வந்து சத்தம் போட்டவா அதுக்கு வடுபடை இல்லை, எல்லாம் பம்மி கொண்டு போட்டினோம். அந்த சிவப்புடு போட வந்த வேண்ட கூட்டமாகும் எல்லாம் செட்டப்புகள்லாம் எங்கட அணிகளை கண்டு பயந்து போனாங்க. அன்றைக்கு சிவப்புடுக்கு பின்னாடி நாங்க அண்ணா இருந்தது. தெரியும். சிவப்புடுக்கு பின்னாடி நாங்க இருந்தது. அதுல ஒரு ஐயா எழும்பி கதைச்சவர். அவரை வாய மூடி இருக்க வச்சா சண்டைக்கு. என்ன சினேக் பாபு அண்ணா தெரியுமில்ல? சினேக் பாபு சொல்லுங்க. அங்கே ஒரு கொஞ்சம் பேரை சிவப்புடுப்பு போட்டு அனுப்பி வச்சாது டாக்டர் கொழுவா வைக்கிற சாவச்சேரி மீட்டிங்ல.
ரெண்டு 3 தரம் பேதர் வந்து பார்த்திருக்கணும். அங்க பிரச்சனையா போச்சு. திலீப்பண்ணையும் கத்தினோன்னா மற்ற ஆக்களும் கூட தான் எங்கடைய ஆக்கள் அங்க கம்மண்டு வாய பத்தி ஆக்கள் இடையில போட்டினோம். வெறிய போட்டுட்டு வந்தவ பாத்தினா இதுல 2 அடிவா போட்டு போட்டினேன். அது முதல் நாள் கொஞ்சம் வீடு வீடா திரிஞ்சு வெரட்டி பார்த்தவே அது எங்கடைய விரலே இல்லை. அவ சரி அவ இங்க வந்து பாத்துறீங்கன்னா ஒன்னும் சரி வரா போச்சு, எல்லாம் போய் ஆகும். அதான் சரி, எங்களோட டீமை எல்லாம் அனுப்பி விட்டா பின்னால அதெல்லாம் சிவப்புடுப்பும் போட்டு கொண்டு வந்தேன் பெருசா. அதை முதல்ல நியூஸ் வந்துட்டு தான் அனுப்பி விட்டாங்க. ஏன்னா வேலையை கலட்டி பொறுக்க அழைச்சிருக்கோம். அவையில் பிளான் பண்ணி வந்தது வெறிட்டுவா பண்ணாங்க கதைப்பங்க எனக்கு. எங்கடைய ஆக்கள் எங்க எங்க இருக்கிறாங்கடா அவைக்கு தெரிய பயம் வந்துட்டுது. திடீரெண்டு பேர் வாங்க காரெல்லாம் திருப்பியாச்சு ஹோட்டலு இல்ல வித்து போட்டுனே புது கார் ஒன்று எடுத்துட்டார், பிராண்ட் நியூ. அண்ணா இல்லண்ணா போய் அண்ணா புது கார் சும்மா சொல்றாரு. அவர் பெரிய பில்லியனருங்க ஸ்ரீலங்கால. பில்லியனரும் இல்ல வேற அப்படி ஒண்ணும் இல்லண்ணா. நம்புறீங்களா இப்ப இவர் சொல்றத? இல்ல ஆளை பார்த்தா மில்லியனர் மாதிரி தானே தெரியுது பாக்க. அண்ணா எல்லாம் வெளி சோடனே அண்ணா, எல்லாம் வெளி சோடனே. ஆனா நீ இந்த கண்ணாடி போட்டோன்னா இன்னும் சிறப்பா இருக்கு. கார் கையில எடுத்துட்டீங்களா? அதுவும் தெரியாது. அவ்வளவு நேரமாக்கி ஒரு கோல் பண்ணி பாக்கல. அப்ப தளத்துல வச்சே 4 கிளி விடுங்கக்கா. அதான் இவ்வளவு நேரமாச்சு என்ன செய்யறேன்னு ஒரு கோல் எடுத்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் கதைக்கவும் இல்லை. எங்களுக்கு ஒரு ஆசை மனசு மேர்த்திக்க எங்களுக்கு கேட்டது இல்லை. நீங்க வேற கொழி வைக்கிறாப்ல புளியாண்டி அண்ணா. நோ 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 கண்ணாடியும் நல்லாதான் இருக்கும். நீங்க வேற கண்ணாடிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆக்களை பார்க்காமலே மாட்டா இருக்கு. பாத்தியலோ வாங்கி கொடுத்தது பப்ளிக்காவது. இப்ப அவ பேசலாம் தானே இவர் சொன்ன பப்ளிக்ல. எங்க சதீஷுக்கு நடந்த அது இப்ப கதைச்சு நான் அவருக்கு போன் சார்ஜ் பண்ணிட்டு தான் அப்ப போனவர் கதைச்சிட்டேன். ஓகே ஓகே. சார்ஜ் இல்லைன்னா கேளுங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லாம் போறீங்க. அப்ப புது போனுண்டா சார்ஜ் சார்ஜ் போடுறேன் இல்லையா தெளிப்பண்ணா? அது சொன்னா அதை கேட்டுறோம். அதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது. சிலது வந்து தளத்துல சொல்லலாம்னா நாங்க காட்டிடுவோம். நீங்களே அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. நான் சொன்ன டியூப்லைட் அண்ணா கொஞ்சம் டியூப்லைட் வந்து பாவனையில குறையுதா? நல்ல பெருசு கூட விளங்குச்சு வெளிச்சமா. அது கொஞ்சம் யோசிக்கும். 2 தரம் மின்னும் மின்னி போட்டு மெல்லதான் வரும். இல்ல நான் சொல்றேன் இது பவர் கூட விளங்குச்சோ. ஆனா அந்த தொடக்கத்துல கொஞ்சம் மின்னி தான் வரும். சரியா? நான் பார்த்துட்டு போமா அவனே இப்போ ஒரு தரம் கிட்டடிக்கல அவன். புலியாண்டி அண்ணா நான் சொன்ன அரசியல் கதை எங்க கூட இல்லப்பா. டியூப்லைட் பத்தி கதைச்சால் டியூப்லைட் அரசியல் இல்ல. இல்ல என்ன எனக்கு தம்பி அரசியல் என்ன தெரியும். நீங்க தானே அரசியல் புலியாண்டி என்றறிஞன் இப்படி சொல்றீங்க. இல்ல எனக்கு அக்குவரானு வரையா தெரியாதாண்டி. நீங்கள் அரசியல் படிச்சீங்களா? அப்புறம் என்ன? ஐயோ
படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தா இவ்வளவு பெரிய 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 பணக்காரனா இருந்திருப்பேன் தெரியுமா? படிக்காம விட்டியல். தேவையில்லாம அங்க அப்ளைல் பாலாஜி ஒரு சரியான தொடங்கி இல்ல நான் இப்ப அறிஞனானே நீங்க பெரிய பணக்காரன் தானே, ஒரு மில்லியோனர் உண்டு. திரும்ப அள வைக்க போறான், திரும்ப என்ன அள வைக்க போறான்? அந்த அந்த கதை எது சொல்லுங்க. இவனார் சங்கர், என்ன பேர், ரோபோ சங்கர், ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? என்ன? அன்று காலை 6 மணி இருக்கு. தெரியும் தெரியும் தெரியும். கோழி கொக்குறோ கோழி கொக்குறோ. ஐயோ